எப்படி இருக்கிறீங்கண்ணா? எப்படி உங்களோட ஸ்டடிஸ் எல்லாம் போகுது? பிளே ஆடியோ வீடியோ தெளிவா இருக்கா? பிளே ஆடியோ வீடியோ தெளிவா இருக்கா? மெசேஜ் போடுங்க. பிளே பாருங்க, குரூப்ல பாருங்க. மொரட்டோ பேப்பர் ஷா பண்ணி இருக்குடா. மொரட்டோ பேப்பர் என்ன ஷா பண்ணி இருக்கு. இப்ப மொரட்டோ கேள்விகள் பாருங்க, பாப்பேன். சரிடா, மொரட்டோ பேப்பர் பாருங்க, ஷா பண்ணி விட்டானே. ஓகே, மொரட்டோ கேள்வி பாருங்க, பா. ஓகே, வெரி குட் வெரி குட். ஃபயரா போகுதாமடா படிப்பு பாருங்க. அவங்களுக்கு ஃபயரா போகுதாம், நல்ல விஷயம். என்ன அண்மை கால பாஸ் பேப்பர்ஸ்ல திரும்ப திரும்ப செய்யுங்க. அப்படி அண்மை கால பாஸ் பேப்பர்ஸ் திரும்ப திரும்ப செய்யுங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூடா. என்ன செமினார் வேற லெவல் பாருங்க சொல்றாங்க. தேங்க்யூடா தேங்க்யூ. செமினார் வீடியோ இருக்குடா. என்ன எனிதிங் பாசிபிள், எனிதிங் பாசிபிள்டா. சரியா? ஓகே. 2025ஆம் ஆண்டு மொரட்டோ பேப்பரை பாருங்க. 2025ஆம் ஆண்டு மொரட்டோ பேப்பரை பாருங்க. சரியாடா? ஓகே. 2025ஆம் ஆண்டு மொரட்டோ பேப்பர் இரண்டாவது ஸ்ட்ரக்சர் கேள்வி பார்ப்போமா? இரண்டாவது ஸ்ட்ரக்சர் கேள்வி பார்ப்போம். முதலாவது ஸ்ட்ரக்சர் எல்லாம் பாருங்க, இலகுவானது. இரண்டாவது ஸ்ட்ரக்சர் கேள்வி பார்ப்போம். மொரட்டுவ 2025ஆம் ஆண்டு மொரட்டுவையிட ஸ்ட்ரக்சர் கேள்வி ஆர்கானிக் பாருங்க. நாலாவது ஸ்ட்ரக்சரும் எஸ்ஏ 8வது எஸ்ஏயும் பாருங்க. யூடியூப்ல பாருங்க, செய்து போட்டிருக்கேன். ஒரு சர்ச் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கடா. சரியா? ஆர்கானிக் ஐடியாஸ் பாருங்க, நீங்க அதில் எடுத்துக்கொள்ளலாம். இதுல நாங்க இரண்டாவது ஸ்ட்ரக்சர் இன்ஆர்கானிக்க பார்ப்போம். இரண்டாவது ஸ்ட்ரக்சர் இன்ஆர்கானிக்க பாருங்க, பார்ப்போம். இனி நாங்க மொரட்டோ பேப்பர்ல முக்கியமான கேள்விகளும் பார்ப்போம். முக்கியமான கேள்விகளும் பாருங்க, பார்ப்போம். சரிடா? ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. இப்ப இரண்டாவது கேள்வி பாருங்க. மொரட்டுவ 2025ஆம் ஆண்டு மொரட்டுவ இரண்டாவது ஸ்ட்ரக்சர் பாருங்களா. இரண்டாவது ஸ்ட்ரக்சர் பாருங்க. என்ன சொல்லப்படுது? ஏ ஆனது விகிதம் 3:1:1 உள்ள ரசாயன சூத்திரங்களின் வரிசையில் அன்று 3 அலுலோக மூலகங்களை கொண்ட எண்ணெய் தன்மையான ஒரு அமிலமாகும். 3:1:1 என 3:1:1 அலுலோக மூலகங்களை கொண்ட எண்ணெய் தன்மையான அமிலமாகும் என்று பாருங்க சொல்றோம். அப்ப HCl வராது, HBr வராது, HI பாருங்க வராது, H2SO4 பாருங்க வராது, H2SO4 வராது. அப்ப என்ன HNO3 வாரத்துக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி HNO3 வாரத்துக்கு பல்வேறு சான்ஸ் இருக்கு. சரிடா? ஓகே. இம்மூலகங்களில் ஒன்று எஸ் தொகுப்பை சேர்ந்தது. இம்மூலகங்களில் ஒன்று எஸ் தொகுப்பை சேர்ந்ததுன்னு சொன்னா ஐதரசன் எஸ் தொகுப்பை சேர்ந்தது. ஐதரசன் எஸ் தொகுப்பை சேர்ந்தது. நைதரசன் ஆக்சிஜன் பாருங்க பி தொகுப்பை சேர்ந்தது. நைதரசன் ஆக்சிஜன் பி தொகுப்பை சேர்ந்தது. ஓகே. மற்ற இரு மூலகங்களும் பி தொகுப்பை சேர்ந்த ஒரே ஆவர்த்தனத்தை சார்ந்த அடுத்துள்ள இரு மூலகங்கள் ஒரே ஆவர்த்தனம். நைதரசன் ஆக்சிஜன் அடுத்துள்ள மூலகமாக இருக்கும். நைதரசன் 15ஆம் கூட்டம், ஆக்சிஜன் பாருங்க 16ஆம் கூட்டம். ஆக்சிஜன் 16ஆம் கூட்டம். சரிடா? ஒரே ஆவர்த்தனம், இரண்டாம் ஆவர்த்தனம். ஓகே. இவ்வமிலமானது ஒளியின் தூண்டலினால் பிரிகையடைந்து செங்கபில நிற வாயு பியையும் நிறமற்ற மணமற்ற வாயு சியையும் மேலும் ஒரு நடுநிலை சேர்வை டியையும் விளைவாக கொடுக்கின்றது. சரியா? நடுநிலை சேர்வை டி என்றது என்ன? H2O ஆக இருக்கும். நடுநிலை சேர்வை டி பாம்பில் H2O ஆக பாருங்க இருக்கும். என செங்கபில நிற வாயு NO2 ஆக இருக்கும். நிறமற்ற மணமற்ற வாயு ஒட்சன் வாயுவாக இருக்கும். HNO3 பிரிகை அடைந்தா HNO3 பிரிகை அடைந்தா பாருங்க ஆக்சைட் NO2O2 விளைவாக்கப்படும். HNO3 பிரிகை அடைந்தா ஆக்சைட் NO2O2 பாம்பில் விளைவாக்கப்படுமா? ஓகே, சரி. சேர்வை ஏயின் ஐதான கரைசல் ஒன்றுக்கு மெக்னீசியம் உலோகத்துடன் தாக்கமுற்று இ என்ற நிறமற்ற கரைசலினையும் எஃப் என்ற வாயுவினையும் உருவாக்குகிறது. எஃப் என்ற வாயு பாம்பில் மெக்னீசியத்துக்கு ஐதான HNO3 தாக்கத்துல ஐதரசன் வாயு வரும். மெக்னீசியத்துக்கு ஐதான HNO3 தாக்கத்துல பாம்பில் ஐதரசன் வாயு பாருங்க வரும். ஐதரசன் வாயு வரும். சரிடா? ஓகே. எஃப் என்ற வாயுவினையும் உருவாக்குகின்றது. இ என்றது மெக்னீசியம் நைட்ரேட், எஃப் என்றது பாருங்க ஐதரசன் வாயுவாக இருக்கும். வாயு எஃப் ஆனது ராக்கெட் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. ஐதரசன் வாயு பாம்பில் ஐதரசன் வாயு என்ன ராக்கெட் எரிபொருளாக பாம்பில் பயன்படுத்தப்படுது. சரிடா? ஐதரசன் வாயு பாம்பில் ராக்கெட் எரிபொருளாக பாருங்க பயன்படுத்தப்படுகிறது. ஓகே. கரைசல் ஈக்கு ஐதான நியோக் சேர்த்து அலுமினியம் தூள் சேர்த்து வெப்பப்படுத்தும் போது நெஸ்லரின் சோதனை பொருள் தோய்த்த வடிகட்டித்தாளை கபிலமாக்கும் வாயு ஜி பெறப்படுகின்றது. அப்ப NO3 மைனஸ் என்ன? NO3 மைனஸ், NO3 மைனஸுக்கு தேவதாவின் கலப்புலோக சோதனை. சரி? அப்படி NO3 மைனஸுக்கு பாருங்க தேவதாவின் கலப்புலோக சோதனையாக பாருங்க இருக்கும். சரியா? NO3 மைனஸ் எப்படி தேவதாவின் கலப்புலோக சோதனையாக பாருங்க இருக்கு. அப்ப அமோனியா வாயு நெஸ்லரின் சோதனை பொருள் தோய்த்த வடிகட்டத்தாளை கபிலமாக்கும் வாயு ஜி வழிபடுகின்றது. சரி. கைத்தொழில் ரீதியாக வாயு ஜிக்கும் சேர்வை ஏக்கும் இடையிலான தாக்கத்தின் மூலம் வர்த்தக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த பசலை எச்சானது உற்பத்தி செய்யப்படுகின்றன. அமோனியம் நைட்ரேட்டாக இருக்கும். NH4NO3. இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க ஈரான் என்ன அந்த பிரச்சனையால பாருங்க பசலைகள் பாருங்க எங்களுக்கு நாட்டுக்கு பாருங்க வாரது கொஞ்சம் கடினமாக பாருங்க இருக்கு. அது கூடாதான் பாருங்க அதிக அளவு பசலை உற்பத்தி பொருட்கள் மூலப்பொருட்கள் எல்லாம் பாருங்க வாரது. சரிடா? ஓகே ஓகே ஓகே. கைத்தொழில் ரீதியாக வாயு ஜிக்கும் சேர்வை ஏக்கும் இடையிலான தாக்கத்தின் மூலம் வர்த்தக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த பசலை H உற்பத்தி செய்யப்படுகின்றது. அமோனியம் நைட்ரேட்டாக இருக்கும்.
ஐயானது ஏயிலுள்ள அதே மூன்று மூலகங்கள் 2:1:1 என்ற வீதத்தில் கொண்ட சேர்வையாகும். ஐயானது ஒரு மின்னமிலமாக காணப்படுவதுடன் சாதாரண நிலைமைகளில் உறுதியற்றதாகும். எனவே இது இலகுவாக இருவழி விகாரத்துக்கு உட்பட்டு சேர்வை ஏயும் நடுநிலை வாயு ஜியையும் சேர்வை டியையும் விளைவாக கொடுக்கின்றது. சரியா? என்ஓ வாயு வருதா? என்ஓ வாயு HNO2 HNO3யும் HNO2யும் HNO2மாக பாருங்க இருக்க போது. ஏ தொடக்கம் ஜே வரையான சேர்வைகளை இனம் காண்க, ரசாயன சூத்திரங்களை மாத்திரம் எழுதுகன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்களே. ஓகே, ரெண்டாவது பாருங்க, பின்வருவனவற்றுக்கு சமப்படுத்திய ரசாயன சமன்பாடுகளை தருக. பௌதிக நிலைகள் அவசியம் இல்லை. ஒளித்தூண்டல் விளைவாக ஏ பிரிகேடைது. ஒளித்தூண்டல் விளைவாக ஏ பிரிகேடைதுன்னு சொன்ன என்ன? சமப்படுத்திய ரசாயன சமன்பாடு கேட்கிறாங்களா? அப்படி பாருங்க, இனோர்கானிக்க பொறுத்த வரைக்கும் சமப்படுத்திய ரசாயன சமன்பாடு முக்கியம். சரி, அப்படி இனோர்கானிக்க பொறுத்த வரைக்கும் பாருங்க, சமப்படுத்திய ரசாயன சமன்பாடு பாருங்க முக்கியம். சரிடா? பௌதிக நிலை முக்கியம் இல்லை. இனோர்கானிக்ல அப்படின்னு பௌதிக நிலை முக்கியம் இல்லை. ஆனா சமப்படுத்திய ரசாயன சமன்பாடு பாருங்க முக்கியம். 2025 ஆண்டுங்களா பாருங்க, 2025 ஆண்டு என்ன மொரா. சரி, அப்படி 2025 ஆண்டு ஒட்டுவ இரண்டாவது ஸ்ட்ரக்சர் பாருங்க பாக்குறோமே. இரண்டாவது ஸ்ட்ரக்சர்களை பார்க்கலாம். சரிடா? இரண்டாவது ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஓகே, 2025 ஆண்டு மொரட்டுவ இரண்டாவது ஸ்ட்ரக்சர்களை பார்க்கலாம். அதுல ஏற்பாடுல முதலாவதான் பாருங்க என்ன எங்களுக்கு இந்த ஏபிசிடி என்ன ஏ தொடக்கம் ஜே வரைக்கும் பாருங்க இனங்கான சொல்லியிருக்கான். ஏ தொடக்கம் ஜே வரைக்கும் பாருங்க இனங்கான சொல்லியிருக்கான். ஏது டி எது சி டி இ என்ன. சரி, எப்படி ஏபிசிடி இ இங்க பாருங்க ஏபிசிடி இங்க என்ன எஃப் ஜி என்ன ஹெச் ஐ ஜே ஆக பாருங்க இருக்கு. வாறு பாருங்க வருதா? வாறு பாருங்க வருது. ஓகே, வாறு பாருங்க வருது. ஓகே, ஏ என்றது பாருங்க, ஏ என்றது HNO3. ஏ என்றது பாருங்க, ஏ என்றது HNO3 HNO3 என தூய HNO3 நிறமற்ற திரவமாக இருக்கு. தூய HNO3 பாருங்க நிறமற்ற திரவமாக இருக்கும். பி ஆனது பாருங்க NO2 ஆக இருக்கும். பி ஆனது NO2 ஆக இருக்கும். சி ஆனது ஆக்சிஜன் வாயுவாக இருக்கும். சி ஆனது ஆக்சிஜன் வாயுவாக இருக்கும். டி ஆனது பாருங்க நீராக இருக்கும். டி ஆனது நீர். இ ஆனது என்ன? மெக்னீசியம் நைட்ரேட் ஆக இருக்கு. மெக்னீசியம் நைட்ரேட்டா MgNO3 ட்வைஸ் மெக்னீசியம் நைட்ரேட் ஆக இருக்கு. எஃப் ஆனது ஐதரசன் வாயு. எஃப் ஆனது ஐதரசன் வாயு. எஃப் ஆனது பாருங்க ஐதரசன் வாயு. ஜி என்ன? அமோனியா வாயு. ஜி பாருங்க அமோனியா வாயு. ஜி அமோனியா வாயு. எச் என்றது அமோனியம் நைட்ரேட். எச் என்றது பாருங்க அமோனியம் நைட்ரேட். பாருங்க முக்கியமான பசலை ஒன்று சொல்றாங்க NH4NO3 NH4NO3 அமோனியம் நைட்ரேட் ஆக இருக்க போகுது. அங்கால ஐ என்றது HNO2 என்ன? ஐ என்றது பாருங்க HNO2. ஐ என்றது HNO2 என்ன? ஜே என்றது பாருங்க ஜே என்றது NO ஆக இருக்கும். ஜே என்றது என்னவாக பாருங்க இருக்கு. இது ஏற்பாட்டுல முதலாவது கேள்வி. ஏற்பாட்டுல முதலாவது கேள்வி. ஏற்பாடுல ரெண்டாவது கேள்வி என்ன கேட்கிறாங்க? பின்வருவற்றுக்கு சமப்படுத்திய ரசாயன சமன்பாடை தருக. பௌதிக நிலைகள் அவசியம் இல்லை. ஒளித்தூண்டல் விளைவாக ஏ பிரிகடையுது. ஒளித்தூண்டல் விளைவாக ஏ பிரிகடையுதுன்னு சொன்னப்பே ஏ பிரிகடையுதுன்னு சொன்னா HNO3 பிரிகடையும் போது HNO3 பாருங்க HNO3 பிரிகடையும் போதும் HNO3 பாருங்க பிரிகடையுதுன்னு சொன்னா ஆக்சைடு என்ன? ஆக்சைடு NO2O2 விளைவாக்கப்படும். ஆக்சைடு NO2O2 பாருங்கள் விளைவாக்கப்படும். ஆக்சைடு NO2O2 விளைவாக்கப்படும். நாங்க பார்த்தோம்னு சொன்னா 4 HNO3 பாருங்கள் வரும். 4 HNO3 சொன்னா 2 நீரா 2 நீர். ஐதரசன் பாருங்கள் ஐதரசன் 2 நீர். 4 NO2 பாருங்கள் ஏன்னா 3 12 8 10 12 ஆக பாருங்க இருக்க போது. 8 10 12 ஆக பாருங்க இருக்கு. சரி, அப்படியே ஓகே. உங்களுக்கு இவ்வாறு பாருங்க விளைவு பெறப்படுது. அடுத்தது மெக்னீசியத்துக்கு மைதான ஏக்கமான தாக்கம் சமப்படுத்திய தாக்கம் என்ன? மெக்னீசியத்துக்கும் ஐதானேன்னு சொன்னா மெக்னீசியத்துக்கும் ஐதான HNO3க்குமான தாக்கம். மெக்னீசியம் சக ஐதான HNO3 ஆக பாருங்க இருக்கு. மெக்னீசியம் சக ஐதான HNO3 கரைசல். சரி, அப்படி ஐதான HNO3 கரைசல் என்ன வர போறீங்கால? மெக்னீசியம் நைட்ரேட் என்ன? MgNO3 ட்வைஸா மெக்னீசியம் நைட்ரேட் கரைசலும் சக ஐதரசன் வாயுவும் விளைவாக்கப்படும். மெக்னீசியம் நைட்ரேட் கரைசலும் ஐதரசன் வாயும் பாருங்கள் விளைவாக்கப்படும். மெக்னீசியம் நைட்ரேட் கரைசலும் ஐதரசன் வாயும் பாருங்கள் விளைவாக்கப்படும். அது ஈக்கும் பாருங்க அலுமினியம் என்ன யோசிக்கும் தாக்கம் பாருங்க கேட்டிருக்காங்க. அதாவது என்ன நாங்க பாருங்க சொல்றது என்ன? 3 5 8 18 பாருங்க சொல்லுவோமா? 3 5 8 18 3 5 8 18 ஆக பாருங்க 3 5 8 18. அதாவது 3 NO3 மைனஸ் 3 NO3 மைனஸ் 3 NO3 மைனஸ் சக 5 OH மைனஸ். சரியா? 5 OH மைனஸ். 3 NO3 மைனஸ் சக 5 OH மைனஸ். அங்கால 8 அலுமினியம் 8 அலுமினியம் சக 18 நீராக இருக்கும். என்ன?
8 அலுமினியம் சக 18 நீராக இருக்கும். விளைவுல பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே 3 அமோனியா வாயுவன் 3 அமோனியா வாயு 3 அமோனியா வாயு சக எத்தனை அலுமினியம் இருக்கு? 8 அலுமினியம் எல்லோ. அப்ப 8 8 ஏலோஜ் 4 டைம்ஸ் மைனஸா 8 ஏலோஜ் 4 டைம்ஸ் மைனஸ் கரைசலாக இருக்கும். 8 ஏலோஜ் 4 டைம்ஸ் மைனஸ் கரைசலாக பாருங்க இருக்கும். சரிடா? ஓகே. 8 ஏலோஜ் 4 டைம்ஸ் மைனஸ் கரைசலாக பாருங்க இருக்க போகுது. விளையாடா பிளேன் 8 ஏலோஜ் 4 டைம்ஸ் மைனஸ் கரைசல். இப்ப தாக்கம் சமப்படுத்தி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சரி. ஓகே. ஏலோ டு மைனஸ் பயன்படுத்த வேணாமா? ஏலோ டு மைனஸ் பயன்படுத்த வேணாம். ஏலோஜ் 4 டைம்ஸ் மைனஸ் பயன்படுத்துங்க. ஏலோஜ் 4 டைம்ஸ் மைனஸ் பயன்படுத்துங்க. இங்க பாருங்க 3 மைனஸ் 5 மைனஸ் 8 மைனஸ் இருக்கு. இங்க பாருங்க 8 மைனஸ் இருக்கு. 8 மைனஸ் இருக்கு. சரியா? 8 மைனஸ் பாருங்க இருக்கு. 8 அலுமினியம் இருக்கு. 8 அலுமினியம் இருக்கு. ஐதரசன் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க 5 ஐதரசன் இருக்கு. 36 18 2 36 5 என்ன 41. இங்க பாருங்க 8 நாங்க 32 32 9 என்ன 41 இருக்கு. சரியா பிள்ளை? ஓகே. வாறு பாருங்க வரப்போகுது எங்களுக்கு என்ன வாறு பாருங்கள் வரும். அப்ப மூன்றாவதுக்கு தாக்கம் எழுதிட்டேன். ஒளி தூண்டல் விளைவால் ஏ பிரிகை அடைதல். இது முதலாவது தாக்கம். முதலாவது தாக்கம் முதலாவது தாக்கம். இது இரண்டாவது தாக்கம். இரண்டாவது தாக்கம். இது பாருங்க மூன்றாவது தாக்கமா மூன்றாவது தாக்கம். சரியா பிள்ளை? இது மூன்றாவது தாக்கமாக பாருங்க இருக்கு. ஓகே பில். ஓகே ஓகே பாப்போம். இனி அடுத்த தாக்கத்தை பாருங்க. அடுத்த தாக்கத்தை பாருங்க என்ன அடுத்த தாக்கத்தை பாருங்க என்ன இப்ப எனியோச்சோட தாக்கம் பிளே எனியோச்சோட தாக்கம்னு சொல்லக்கூடாது. எனியோச்சோட தாக்கம்னு சொல்லும் போது பிளே என்ன ஏலோச் 4 டைம்ஸ் மைனஸ் ஆக இருக்குதா? ஏலோச் 4 டைம்ஸ் மைனஸ் ஆக இருக்கு. இங்க NO3 மைனஸ் பிள்ளை பாருங்க NO3 மைனஸ் ஆனது NO3 மைனஸ் என்ன செய்யுது? அமோனியாவாக தாழ்த்தப்படுது. சரியாடா? NO3 மைனஸ் NO3 மைனஸ் அமோனியாவாக தாழ்த்தப்படுதா? NO3 மைனஸ் அமோனியாவாக தாழ்த்தப்படுது. அலுமினியம் ஆனது +3க்கு நோட்சி ஏற்றப்படுது. இப்ப இது பாருங்க +5ல இருக்கிறது -3க்கு தாழ்த்தப்படுதுன்னு சொன்னா 8 இலத்திரன் பாருங்க 8 இலத்திரனை என்ன செய்யறார்? ஏற்றுக்கொள்றார். ஒரு NO3 மைனஸ் 8 இலத்திரனை ஏற்றுக்கொள்ளுது. ஒரு அலுமினியம் பாருங்க 3 இலத்திரனை விடுவிக்குது. ஒரு அலுமினியம் 3 இலத்திரனை விடுவிக்குது. அப்ப 3க்கும் 8க்கும் போமசி என்ன 24 இருக்குமே. 3க்கும் 8க்கும் போமசி 24 பாருங்க இருக்க போகுது. சரிடா? கொஞ்சம் இருங்களா கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க வீடியோ ஆஃப் பண்றேன். இல்லைங்கடா தேவதாவின் கலப்புலோக சோதனை கபிலவளைய சோதனை எல்லாம் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணுமா? அப்படி பாருங்க எல்லாம் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணுமடா. முக்கியமான இதுகள் என்ன தேவதாவின் கலப்புலோக சோதனை கபிலவளைய சோதனை எல்லாம் கட்டாயம் பாருங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய பரிசோதனைகள். தாக்கம் சமப்படுத்தி எழுதக்கூடிய மாதிரி பாருங்க இருக்கும். சரிடா? தாக்கம் பாருங்கள் சமப்படுத்தி எழுதக்கூடிய மாதிரி பாருங்க இருக்கும். ஓகே ஓகே. இன்ஆர்கானிக் திரும்ப திரும்ப அண்மை கால கேள்விகளை செய்யுங்கடா. திரும்ப திரும்ப அண்மை கால கேள்விகள் செய்தீங்கன்னா சரி விளையாது. ஒரு சிக்கலும் இல்லை. இன்ஆர்கானிக் மிக இலகுவான பாடமடா. என்ன இன்ஆர்கானிக் பாருங்கள் மிக மிக இலகுவான பாடம். ஓகே. இலகுவாக பிள்ளைகள் செய்யலாமடா. ஒரு சிக்கலும் இல்லை. என்ன நீங்க செய்துட்டீங்கன்னா சரி பிள்ளை உங்களோட கையில தான் முழுமையாக தங்கியிருக்கும். உங்களோட பிராக்டிஸ்ல தான் பிள்ளை முழுமையாக பாருங்க தங்கியிருக்கு. இன்ஆர்கானிக் அண்மை கால பேப்பர்ஸ் போதும்டா. அண்மை கால பேப்பர்ஸ் மட்டும் போதும் பிள்ளை. சரி அப்ப மொரட்டுவ கேள்வி நாங்க மேலதிகமா பாருங்க செய்யறவன். சரிடா? இன்ஆர்கானிக் எஸ்ஐ செய்யறேன் நல்ல அப்படி இல்லை. இப்ப இண்டஸ்ட்ரியல் MCQ ஏற்ற மாதிரி கட்டாயம் படிக்கத்தான் வேணுமாடா. பயோவாக்கள் பொதுவாக என்ன செய்வாங்க? இண்டஸ்ட்ரியல்ல கை வைக்கிறதுடா. என்ன இன்ஆர்கானிக் செய்யலாம். இன்ஆர்கானிக்ல ஃபுல் மார்க்ஸ் பிள்ளைகள் எடுக்கலாம்டா. சிக்கல் இல்ல. இன்ஆர்கானிக் பாருங்க ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறது லேஸ் எங்களுக்கு. இன்ஆர்கானிக்ல ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறது லேஸ். டைமிங் பிளேல் கெமிஸ்ட்ரி செகண்ட் பார்ட்டுக்கு டைமிங் தான்டா கொஞ்சம் சிக்கலாக இருக்கிறதா. கெமிஸ்ட்ரி செகண்ட் பார்ட் பாருங்க டைமிங் தான் சிக்கலாக இருக்கிறது. அதுக்கு நாங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்டா. சரி பிளேல் ஓகே.
பாப்போம் இல்லையா? ஓகே, சரிடா, பா. தேவதாவின் கலப்புலோக சோதனை. தேவதாவின் கலப்புலோக சோதனைக்கு பாருங்க, NO3 மைனஸ் விடையளிக்கும். NO3 மைனஸ் விடையளிக்கும். இப்ப NO2 மைனஸ் விடையளிக்கும். ஆனா NO3 மைனஸ் தான் என்ன எங்களுக்கு பிரதானமானதாக இருக்கு. NO3 மைனஸ் பிரதானமானதாக பாருங்க இருக்கு. சரிடா, ஓகே. இதுல 4 தாக்கங்களும் எழுதிட்டேன். 4 தாக்கங்கள் எழுதிட்டேன். இதுல என்ன சொல்றேன்? 3, 5, 8, 18. 3, 5, 8, 18. 18 நீ 3, 5, 8, 18. அப்ப 8 LOH 4 டைம்ஸ் மைனஸ் அது நிறமற்றதாக இருக்கு. 3 அமோனியா வாயுவாக இருக்கு. ஓகே. 4வது, ஐயின் பிரிகைக்கான தாக்கமிட. ஐயின் பிரிகைக்கான தாக்கம் சொன்னா HNO2. HNO2 பேரமையில் இருவழி விகாரம் அடையுமா? HNO2 இருவழி விகாரம் அடையும். என்ன HNO2 பேரமையில் HNO2 இருவழி விகாரம் அடையும். HNO2 இருவழி விகாரம் அடைந்தா அப்படின்னு பாருங்க. HNO2 இருவழி விகாரம் அடையுதுன்னு சொன்னா என்னென்ன விளைவாக்கப்படும்? HNO3 கரைசலம். என்ன HNO3 கரைசலம்? HNO3 கரைசல் சக NO வாயு. HNO3 கரைசல் சக NO வாயு சக H2O ஆக இருக்கு. HNO3 கரைசல் சக NO வாயு சக H2O ஆக பாருங்க இருக்கும். சரிடா, அப்ப தாக்கத்தை சமப்படுத்தணும்னு சொன்னால் பாருங்க, HNO3 சொன்னா +3ல இருக்கிறது, +3ல இருக்கிறது +5 கொட்சிடப்படுதுன்னு சொன்னா என்ன, +3ல இருக்கிறது +5 கொட்சிடப்படுதுன்னு சொன்னா 2 இலத்திரம் இழக்கிற. 2 இலத்திரம் பாருங்க இழக்கிற. இந்த 2 இலத்திரம் யாரை ஏற்றுக்கொள்ளணும்? NO தான் பாருங்க ஏற்றுக்கொள்ளணும். +3ல இருக்கிற NO, சாரி, +3ல இருக்கிற HNO2 ஆனது +2க்கு தாழ்த்தப்படுது. அப்ப 2 NO வரணுமா? 2 NO வரணும். அப்ப 2 ஒன்று எத்தனை? 3. 3 HNO2. அப்ப 3 2 6. 3 6ன்னு சொன்னா இங்க 3 5, ஒரு நீர் என்ன 6. இப்ப எத்தனை ஐதர்சன்? சரி, 3 ஐதர்சன். சரி, தாக்கம் சமப்படுத்திட்டோமா? தாக்கம் வேல் சமப்படுத்திட்டோம். சரியாடா, தாக்கம் சமப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகே, பாப்போம். அப்ப இனி என்ன சொல்றாங்க? 3வது கேள்வி பாருங்க. பின்வரும் சேர்வைகளுக்கு சரிந்த ஏஐ சேர்க்கும் போது நடைபெறும் தாக்கத்துக்கான சமப்படுத்திய சமன்பாட்டை கேட்கிறாங்க. சரிந்த ஏன்னு சொன்னா HNO3. சரிந்த ஏன்னு சொன்னா என்ன? HNO3 ஆக இருக்க போகுது. சப்புக்கு சரிந்த HNO3 போட்டீங்கன்னா சப்பு நைட்ரேட்டும் NO2வும் நீரும் பாருங்க வருமே. சரிடா, ஓகே. நீ 3வது பகுதியா? 3வது பகுதியா? 3வது பகுதி. 3வது பகுதி. சரிடா, 3வது பகுதி என்ன? சப்புக்கு சரிந்த HNO3 போடுறோமே. சப்புக்கு பாருங்க, சரிந்த HNO3 பாருங்க போடும். சப்புக்கு சரிந்த HNO3 போட்டு விட்டோம்னா, சப்புக்கு போய் சரிந்த HNO3 போட்டு விட்டோம்னா என்ன வருவீங்க? சப்பு நைட்ரேட் கரைசல். என்ன சப்பு நைட்ரேட் கரைசல்? சப்பு நைட்ரேட் கரைசல் சக NO2 சக H2O பாருங்க வெறுமே. சப்பு நைட்ரேட் கரைசல் சக NO2 சக H2O பாருங்க வெறுமே. சப்பு நைட்ரேட் கரைசல் சக NO2 சக H2O பாருங்க வருமா? NO2 சக H2O பாருங்க வரும். ஓகே, ஓகே. சப்புக்கும் சரிந்த HNO3க்குமான தாக்கம். சரிந்த HNO3 சொன்னா NO2 வருமே. கார்பனுக்கு சரிந்த HNO3 சொன்னா அப்படி CO2 வருமா? கார்பனுக்கு சரிந்த HNO3 சொன்னா அப்படி CO2 பாருங்க வரும். சரிடா, கார்பனுக்கு பிளேஸ் சரிந்த HNO3 சொன்னா என்ன? CO2 பாருங்க வரப்போகுது. ஓகே தானே? கார்பனுக்கு பாருங்க சரிந்த HNO3. என்ன கார்பனுக்கு சரிந்த HNO3 சொன்னா எங்களுக்கு CO2 வாயு வருமா? CO2 சக NO2. என்ன CO2 சக NO2 சக H2O பாருங்க வரும். என்ன CO2 சக NO2 சக H2O பாருங்க வரும். 2 நீர். என்ன 2 நீர் சக 4 NO2 ஆக இருக்கும். 2 நீர் சக 4 NO2 ஆக இருக்கும். அடுத்த பிளேல் பாருங்க, கந்தகத்துக்கு சரிந்த HNO3யோட தாக்கம். என்ன கந்தகத்துக்கு சரிந்த HNO3யோட தாக்கத்துல என்ன விளைவு வரும்னு சொன்னா, கந்தகத்துக்கு சரிந்த HNO3யோட தாக்கம் H2SO4 சக NO2, H2SO4 சக NO2 சக H2O ஆக பாருங்க இருக்கும். H2SO4 சக NO2 சக H2SO4 ஆக பாருங்க இருக்கும். இங்க RHNO3 சொல்லிக்கல. இந்த 6NO2 வரப்போகுது. 6NO2 சொன்னா ஐதர்சன் பாருங்க. 6 ஐதர்சன் இருக்கு. இங்க 2 4 2 நீரானது வருமா? 2 நீரானது தான் வரும். சரி, அப்படி 2 நீரானது பாருங்க வரும். ஓகே. சப்புக்கு சரிந்த HNO3 தாக்கம் பாருங்க. சப்பு சக 4 சரிந்த HNO3. சப்பு நைட்ரேட் கரைசல் சக 2 NO2 வாயு சக 2 திரவ நீர். என்ன 2 திரவ நீர். இங்க 4 ஐதர்சன் சொன்னா அப்படியே 2 திரவ நீராக இருக்கும். 2 திரவ நீராக இருக்கும். இப்ப 4 HNO3ல பாருங்க, 4 HNO3ல 2 NO3 மைனஸ் இங்க வந்துட்டு 2 NO2 பாருங்க இங்க வந்துட்டு. சரிதாடா, ஓகே. இப்ப கார்பனுக்கு சரிந்த HNO3 போட்டீங்கன்னு சொன்னா CO2 NO2 H2. அதுலயும் பாருங்க 2 திரவ நீர் பாருங்க வரப்போகுது. 4 நைட்ரசன் இருக்கிறார். அப்ப 4 NO2 வருது. ஒரு கார்பன் ஒரு CO2 ஆக பாருங்க போகுது. சரியாடா, கந்தகத்துக்கு சரிந்த HNO3 சொல்லிருக்கல. கந்தகம் பாருங்க பூஜ்ஜியமாக இருந்து +6 கொட்சியேற்றப்படுது. பவர் இழக்கிற 6 இலத்திரனையும் யாரை ஏற்றுக்கொள்ளணும்? 6 HNO3 பாருங்க ஏற்றுக்கொள்ளணும். 6 HNO3 பாருங்க ஏற்றுக்கொள்ளுது. ஒரு HNO3 ஒரு இலத்திரனை பெற்று NO2 ஆக தாழ்த்தப்படுது. அப்ப 6 HNO3 6 இலத்திரனை பெற்று 6 NO2 ஆக தாழ்த்தப்படுது. ஒட்சரணுக்கள் பாத்தீங்கன்னு சொன்னா 6 3 18. இங்க பாருங்க 4 12 16 18 ஆக பாருங்க இருக்கும். சரியாடா, ஓகே.
மூன்றாவது பகுதி சரியா? மூன்றாவது பகுதி சரி. அடுத்தது நாலாவது. ஏ ஆனது மூலமாக தொழிற்படுவதை காட்டும் தாக்கத்துக்கான சமப்படுத்திய ரசாயன சமன்பாட்டை தருகிறது. ஏ ஆனது மூலமாக தொழிற்படும் தாக்கத்துக்கான சமப்படுத்திய ரசாயன சமன்பாட்டை தருகிறது. உங்களுக்கு தெரியும் இப்ப பென்சீனுக்கு நைட்ரேட்டம் செய்யும் போது போய் H2SO4 அமிலமாக செயற்படும். H2SO4 பாருங்க அமிலமாக செயற்படும். HNO3 ஆனது மூலமாக செயற்படும். H2SO4 அமிலமாக செயற்படும். HNO3 ஆனது மூலமாக பாருங்க செயற்படும். அப்ப பென்சீன் நைட்ரேட் தாக்கத்தின் போது H2SO4 அமிலம் H2SO4 அமிலம் HNO3 பாருங்க மூலமாக செயற்படும். சரி அப்படியே இப்ப பார்த்தோம்னு சொன்னா HSO4 மைனஸ் HSO4 மைனஸ் ஆக என்ன வர போறீங்க? HNO3 H plus 8 H2NO3 plus ஆக பாருங்க இருக்குவேன். H2NO3 plus ஆக பாருங்க இருக்குமா? H2NO3 plus ஆக இருக்குவேன். H2NO3 plus ஆக பாருங்க இருக்கு. நாலாவதும் சரி. அடுத்து ஐந்தாவது. தூய ஏ ஆனது நிறமற்ற திரவமாக இருந்த போதிலும் அது ஆய்வு கூடங்களில் மஞ்சள் நிற திரவமாக காணப்படுவதற்கான காரணம் யார்? என்ன நடக்க சொன்னா நீண்ட காலம் வைக்கப்பட்ட HNO3 பாம்பில் மஞ்சள் நிற திரவமாக இருக்கும். நீண்ட காலம் வைக்கப்பட்ட HNO3 பாம்பில் மஞ்சள் நிற திரவமாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா ஒளிப்பிரிகியால HNO3 பிரிகையடைந்த NO2 வரும். ஒளிப்பிரிகியால HNO3 பிரிகையடைந்த NO2 வரும். இந்த NO2 ஆல பாருங்க HNO3 திரவம் மஞ்சள் நிறமாக இருக்கும். HNO2 ஆல பாருங்க என்ன NO2 ஆல HNO3 திரவம் மஞ்சளாக பாருங்க இருக்கும். என்ன அப்ப எழுதிக்கொள்ளுங்க. ஏயின் ஒளிப்பிரிக்கை காரணமாக ஏயின் ஒளிப்பிரிக்கை காரணமாக உருவாகும் NO2 ஆனது ஏயின் ஒளிப்பிரிக்கை காரணமாக உருவாகும் NO2 ஆனது சங்கபிலர வாயுவாகும். ஏயின் ஒளிப்பிரிக்கை காரணமாக உருவாகும் NO2 ஆனது சங்கபிலர வாயுவாகும். இதனால் நீண்ட காலம் வைக்கப்பட்ட HNO3 திரவம் மஞ்சள் நிறமாக காணப்படும். இதனால் நீண்ட காலம் வைக்கப்பட்ட HNO3 திரவம் மஞ்சள் நிற திரவமாக காணப்படும். சரி அப்படியே ஓகே நோட் பண்ணிட்டோம்டா. சரி இப்ப நாங்க பி பார்ட் பார்ப்போம்டா. சரி அப்படியே பி பார்ட்டை பார்ப்போம். இப்ப 2025ஆம் ஆண்டு கடைசியாக நடந்த மொரட்டோ பேப்பர் இரண்டாவது ஸ்ட்ரக்சர் கேள்வி பாக்குறோம். இன்ஆர்கானிக் பாருங்க பாக்குறோம். ஃபுல் மார்க்ஸ் பாருங்க எடுக்கலாமே. இதுல பாருங்க அண்மை காலங்கள்ல வார மாதிரி என்ன இந்த விகிதத்துல தராங்க. என்ன KMnO4 சொன்னா பாருங்க 1:4 விகிதத்துல பாருங்க மூலகங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப இதுல K பொட்டாசியம் பாருங்க தொகுப்பை சேர்ந்தது. MN பாருங்க MN 3D தொகுப்பை சேர்ந்தது. நாலாம் ஆவர்த்தனத்தை சேர்ந்த ஒரு D தொகுதி மூலகம் என்று பாருங்க சொல்லுவாங்களே. 4ஆம் ஆவர்த்தனத்தை சேர்ந்த பாருங்க ஒரு D தொகுதி மூலகம் என்று பாருங்க சொல்றவங்க. சரியா 4ஆம் ஆவர்த்தனத்தை சேர்ந்த ஒரு D தொகுதி மூலகம் என்று பாருங்க சொல்றது. என்ன சரியாடா? ஓகே ஒட்சன் பாருங்க. ஒட்சன் 2ஆம் ஆவர்த்தனத்தை சேர்ந்த P தொகுதி மூலகம். இப்ப KMnO4 ஊதா நிறமாக இருக்கும். ஒரு வலிமையான ஒட்சியேற்றும் கருவியாக இருக்கும். அந்த மாதிரி பாருங்க சொல்றது. சரியா? ஓகே எவ்வாறு பாருங்க கேட்கலாம். பொட்டாசியம் டைக்ரோமேட் பொட்டாசியம் குரோமேட் அதெல்லாம் கேட்டதான் எப்படி ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற தாக்கம் மட்டும் போதுமடா. பாருங்க போதும் உங்களுக்கு. இன்ஆர்கானிக்லே முழுமையான புள்ளிகள் எடுக்கலாம். ஆர்கானிக் பாருங்க ரிசோர்ஸ் புக் 100 பக்கம் தான். ஏடா ஆர்கானிக் பாருங்க ரிசோர்ஸ் புக் 100 பக்கம் தான். என்ன ஆர்கானிக்காக பாருங்க இருக்குமே. இன்ஆர்கானிக் பாருங்க இன்ஆர்கானிக் மிக இலகுவாக பாருங்க நாங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரிடா பா இன்ஆர்கானிக்கும் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். ஆர்கானிக்கும் பாருங்க ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். இன்ஆர்கானிக் கிட்டத்தட்ட 18.5 மார்க்ஸுக்கு வருது. ஆர்கானிக் 22.5 மார்க்ஸுக்கு பாருங்க. ஆர்கானிக் கேள்விகள் பாருங்க வருது. சரிடா? ஓகே பி பார்ட் பாருங்க பா பி பார்ட் இல்லப்பா
தேவதாவின் கலப்புலோக சோதனை மற்ற கபில வளைய சோதனையின் தாக்கங்கள் பாருங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உறுதிப்பாட்டு சோதனைகள் NO3 மைனஸுக்கான உறுதிப்பாட்டு சோதனை. சரிடா, பி பாட்டை பார்ப்போம். 2025 ஆண்டு மொரட்டுவ 4வது ஸ்ட்ரக்சரோட இரண்டாவது ஸ்ட்ரக்சர் பி பாட்டா, இரண்டாவது ஸ்ட்ரக்சர் இன்ஆர்கானிக் ஸ்ட்ரக்சர் பி பாட். HCl, பேரியம் ஹைட்ராக்சைடு, NH4OH, AgNO3, K2CrO4, சோடியம் பெர்சல்ஃபேட் ஆகியவற்றின் நீர்க்கரைசல்கள் PQRSTU என பெயரிடப்பட்ட 6 போத்தல்களில் இதயோடுங்கள் அன்றி ஒரு மாணவரிடம் தரப்பட்டுள்ளன. சரியா, ஓகே. அவற்றை இனம் காண்பதற்கு ஒரு தடவைக்கு 2 கரைசல்கள் வீதம் கலந்து கொள்ளும் போது கிடைக்கும் சில அவதானிப்புகள் கீழே தரப்பட்டன. HCl இருக்கிறார், பேரியம் ஹைட்ராக்சைடு இருக்கிறார், அமோனியம் ஹைட்ராக்சைடு இருக்கிறார், AgNO3 பாருங்க இருக்கிறார், K2CrO4, சோடியம் தயசல்பேட். Ag2CrO4 என்ன சிவப்பாக இருக்குங்களா? Ag2CrO4 பாருங்க சிவப்பாக இருக்குமே. Ag2CrO4 சிவப்பு. AgNO3 அமோனியா கரைசலை போட்டுவிட்டா Ag பிளஸ் அமைன் சிக்கல் நிறமற்ற கரைசலாக இருக்குமே. Ag பிளஸ் அமைன் சிக்கல் நிறமற்ற கரைசலாக இருக்கும். பேரியம் குரோமேட் பாருங்க மஞ்சள் நிற வீழ்வடிவு வரும். பேரியம் தயசல்பேட் வெள்ளை நிற வீழ்வடிவு பாருங்க வருமே. அவ்வாறு Ag2CrO4 சிவப்பு, Ag2CrO4 சிவப்பு. பேரியம் ஹைட்ராக்சைடு HCl தாக்கம் அடைந்தாங்க நிறமற்ற கரைசல் தான் வரும். வெப்பமானது வழிவிடப்படுமே. அவ்வாறு பாருங்கள் கரைக்கிறாங்க. ஓகே. பீசக கியூவா, பீசக கியூ மஞ்சள் வீழ்வடிவு ஒன்று பெறப்பட்டது. பீசக கியூ பாருங்க மஞ்சள் வீழ்வடிவு ஒன்று பெறப்படுதான். பீசக கியூ மஞ்சள் வீழ்வடிவு ஒன்று பெறப்படுது. Ag2CrO4 சிவப்பு என்ன, Ag2CrO4 சிவப்பு. பீசகார் செங்கட்டி சிவப்பு நிற வீழ்வடிவு ஒன்று பெறப்படுது. பி என்றது என்ன, பி என்றது K2CrO4. சரியாடா, பி என்றது பாருங்க K2CrO4. சரியா பிள்ளைங்க, பி என்றது K2CrO4. பி பார்ட்ல பாருங்க, பி பார்ட்ல முதலாவது தாக்கத்தை பார்க்கிறேன். சரிடா, பி பார்ட்ல பாருங்க முதலாவது தாக்கமா, பி பார்ட்ல பாருங்க முதலாவது தாக்கம். சரிதா பிள்ளைங்க, இலகுவாக கெஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குன்னு பாருங்க. கலந்த கரைசல் பீசக கியூவாமே, கலந்த கரைசல் பாருங்க பீசக கியூவா. கலந்த கரைசல் பீசக கியூன்னு சொல்லும் போது பீசக கியூன்னு மஞ்சள் வீழ்வடி ஒன்று பெறப்படுதாம். அப்ப பி என்றது K2CrO4 கண்டுட்டோமா. பி என்றது பாருங்க K2CrO4 கரைசல். K2CrO4 கரைசல் சக பேரியம் ஹைட்ராக்சைடு கரைசல் கார ஊடகத்துல என்ன குரோமேட் கரைசல் உறுதியானது. கார ஊடகத்துல பாருங்க குரோமேட் கரைசல் உறுதியானது. கார ஊடகத்துல பாருங்க குரோமேட் உறுதியானது. அப்ப இங்க விளைவாக்கப்பட போறது ஒரு பேரியம் குரோமேட் பாருங்க. பேரியம் குரோமேட் மஞ்சள் நிற வீழ்வடிவானது பெறப்படுமே. பேரியம் குரோமேட் மஞ்சள் நிற வீழ்வடிவானது பெறப்படும். பேரியம் குரோமேட் பாருங்க மஞ்சள் நிற வீழ்வடிவு பெறப்படும். சரியாடா, பேரியம் குரோமேட் பாருங்க மஞ்சள் நிற வீழ்வடிவு பெறப்படும். எதான் கேட்கிறான், பேரியம் குரோமேட் வரும். அங்கால என்ன விளைவுல ஒரு என்ன KOH கரைசல் அது பாருங்க நிறமற்ற கரைசலாக இருக்குமா, சிக்கல் இல்ல என்ன. ஓகே, அப்ப பீசக கியூ. அடுத்தது பாருங்க பீசகார் சங்கட்டி சிவப்பு நிற வீழ்வடி ஒன்று பெறப்பட்டது. பீசகார் பாருங்க செங்கட்டி சிவப்பு நிற வீழ்வடி ஒன்று பெறப்படுது. இப்ப K2CrO4 கரைசல், K2CrO4 கரைசல் மஞ்சள் நிற கரைசல் தான். AgNO3 கரைசலடா, AgNO3 கரைசலா, AgNO3 கரைசல். அப்ப விளைவுல என்ன வரும், Ag2CrO4 சிவப்பு நிற வீழ்வடி வருமா. Ag2CrO4 பாம்பில் சிவப்பு நிற வீழ்வடி வரும். சரிதான், Ag2CrO4 பாம்பில் சிவப்பு நிற வீழ்வடிவானது பெறப்படும். Ag2CrO4 சிவப்பு நிற வீழ்வடி. வாங்க செங்கட்டி சிவப்புன்னு சொல்றாங்க, சிக்கலில் பேர். இப்ப பி என்றது பாருங்க K2CrO4. Q என்ன பேரியம் ஹைட்ராக்சைடு. R என்றது என்ன AgNO3 கரைசல். R என்றது AgNO3 கரைசல். அங்க பீசக எஸ். பி எது K2CrO4. பி என்றது K2CrO4. என்ன பீசக எஸ். இதான் K2CrO4 கரைசல். K2CrO4 கரைசல். குரோமேட்டுக்கு அமிலம் சேர்த்தா என்னவா மாறும், டைக்ரோமேட்டாக மாறும். குரோமேட்டுக்கு அமிலம் சேர்த்தாவே டைக்ரோமேட்டாக மாறும். இங்க இருக்க அமிலம் எது, HCl. இங்க டைக்ரோமேட் என்ன, டைக்ரோமேட் செம்மஞ்சள் நிற கரைசலாக மாறுமா. செம்மஞ்சள் நிற கரைசலாக பாருங்க மாறும். குரோமேட் ஆனது செம்மஞ்சள் நிற கரைசலாக பாருங்க மாறும். குரோமேட் ஆனது செம்மஞ்சள் நிற கரைசலாக பாருங்க மாறும். அப்ப இங்க நாங்க சொல்லலாம்னு சொன்னா டைக்ரோமேட் கரைசல் Cr2O7 2- கரைசல். Cr2O7 2- கரைசல் பாருங்கள் செம்மஞ்சளாக இருக்குமா. Cr2O7 2- கரைசல் பாருங்கள் செம்மஞ்சளாக இருக்கும். Cr2O7 2- கரைசல் பாருங்கள் செம்மஞ்சளாக இருக்கும். சரியாடா, எசகண்டம். பி என்றது K2CrO4. Q என்றது பேரியம் ஹைட்ராக்சைடு. R என்றது AgNO3. S என்றது என்ன HCl ஆக பாருங்க இருக்கும். ஓகே, அடுத்து Q சஹார் அரகண்டம் தானே. அரகண்டம் R என்றது பாருங்க, R என்றது AgNO3. இங்க Q சஹார் R சொல்லி சொல்லும் போது Q தெரியும் தானே. Q பாருங்க தெரியும்.
கியூ பாருங்கள் பேரியம் ஹைட்ரோக்சைடு, கியூ பாருங்க பேரியம் ஹைட்ரோக்சைடு. ஆர் இது AgNO3. கியூ சக ஆர்ன்னு சொல்லிக்கல பாருங்கள் பேரியம் ஹைட்ரோக்சைடு கரைசலடா. பேரியம் ஹைட்ரோக்சைடு கரைசல், பேரியம் ஹைட்ரோக்சைடு கரைசல். ஆர் இது AgNO3 கரைசல். இங்க பாருங்கள் எங்களுக்கு Ag2 நிறைய அல்லது கபிலரமான வீழ்வடிவு பாருங்க பெறப்படுமா. Ag2 பாருங்கள் நிறைய அல்லது கபிலரமான வீழ்வடிவு பாருங்க பெறப்படும். Ag2 நிறைய அல்லது கபிலரமான வீழ்வடிவு பாருங்க பெறப்படும். சரிடா. Ag2 பாருங்கள் Ag2 நிறைய அல்லது கபிலமாக இருக்கு. Ag2 பாருங்கள் நிறைய அல்லது கபிலமா, நிறைய அல்லது கபிலம். ஏஜிக்கும் என்ஜிக்கும் பாருங்கள் அவர் ஹைட்ரோக்சைடு உறுதியற்றது. ஏஜிக்கும் என்ஜிக்கும் பாருங்கள் ஹைட்ரோக்சைடு உறுதியற்றது. என்ன ஏஜிக்கும் என்ஜிக்கும் பாருங்கள் ஹைட்ரோக்சைடு உறுதியற்றது. ஒக்சைடாக மாறிடும், ஒக்சைடாக பாருங்க மாறிடும். ஓகே. நிறைசார் கபிலர வீழ்வடிவு பெறப்பட்டது Ag2 ஆக இருக்கும். எஸ் தெரியும் எங்களுக்கு. எஸ் எது? எஸ்ன்றது HCl. டி பாருங்க நாம் வாயு வெளியேற்றத்துடன் மென்மஞ்சள் வீழ்வடிவு பெறப்பட்டது. TN. எஸ்ன்றது HCl. இங்க டி வாயு வெளியேற்றத்துடன் மென்மஞ்சள் நிற வீழ்வடிவு பெறப்படுதுன்னு சொன்னா அப்படி எங்களுக்கு தெரியும். HCl கரைசல் எந்த ஒரு தயோசல்பேட்டுக்கும் பாருங்க சேர்த்தீங்கடா. என்ன எந்த ஒரு தயோசல்பேட்டும் ஐதான வண்ணமிலம் சேர்த்தீங்கடா. எந்த ஒரு தயோசல்பேட்டும் ஐதான வண்ணமிலம் பாருங்க சேர்த்தீங்கன்னா என்ன வருவீங்க? கந்தகமும். என்ன எந்த ஒரு தயோசல்பேட்டும் ஐதான வண்ணமிலம் சேர்த்தீங்கன்னு சொன்னா கந்தகமும். SO2 பாருங்க விளைவாக்கப்படுமா. கந்தகமும் பாருங்க SO2 விளைவாக்கப்படுமே. இது பாருங்க மஞ்சள் கூழ் கலங்கள் அல்லது பால் வெள்ளை அல்லது இளம் மஞ்சள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. மஞ்சள் கூழ் கலங்கள் அல்லது பால் வெள்ளை அல்லது இளம் மஞ்சள் அந்த மாதிரி பாருங்க சொல்லுவாங்க. அணையன் பண்பறிவு அணையன் பண்பறிவு பயிரியால பாருங்க இது வாரதுடா. SO2 வாயு பாருங்க. SO2 நிறமற்ற காரமான மனமுடைய வாயுவாக இருக்கும். SO2 பாருங்க நிறமற்ற காரமான மனமுடைய வாயுவாக இருக்கும். யால பாருங்க NaCl நிறமற்ற கரைசல் வரும். NaCl பாருங்க நிறமற்ற கரைசல் பாருங்க வரும். SO2 நிறமற்றது ஆனா காரமான மனமுடையது. SO2 பாருங்க அமில கேமனோ போல ஒட்சியிட்டலாம். அமில பொட்டாசியம் டைக்ரோமேட்டால பாருங்க என்ன செய்யலாம்? ஒட்சியிட்டலாம். SO2 வாயுக்கு H2S வாயு போட்டு விட்டா என்ன? கந்தகம் வரும். SO2 வாயுக்கு H2S வாயு போட்டு விட்டா அப்படியே கந்தகம் பாருங்க வரும். S-T. S-T. அங்கே R-T. ஆர் தெரியும் எங்களுக்கு. வெள்ளை வீழ்வடிவு பெறப்பட்டது சிறிது நேரத்தின் பின் கருப்பு நிறமாக மாறியது. R-T. வெள்ளை நிற வீழ்வடிவு பெறப்பட்டது. டி தெரியும் சோடியம் தயசல்பேட். ஆர் தெரியும் என்ன? AgNO3 கரைசல். AgNO3 கரைசலடா. AgNO3 கரைசல் சக சோடியம் தயசல்பேட் கரைசல். AgNO3 கரைசல் சக சோடியம் தயசல்பேட் கரைசல். அப்ப விளைவுல பாத்தீங்கன்னா Ag2S2O3 என்ன? Ag2S2O3 பாருங்கள். Ag2S2O3 வெள்ளை நிற வீழ்வடிவு பெறப்படுது. Ag2S2O3 வெள்ளை நிற வீழ்வடிவு பெறப்படுமாடா. இது அரை வெப்பநிலைக்கே உறுதியற்றது. இது பாருங்கள் அரை வெப்பநிலைக்கே உறுதியற்றது. என்னவா மாறும் சொன்னா Ag2S கருப்பு நிற வீழ்வடிவாக மாறுமா. Ag2S பாருங்கள் கருப்பு நிற வீழ்வடிவாக மாறும். சரிடா. Ag2S பாருங்கள் கருப்பு நிற வீழ்வடிவாக பாருங்க மாறும். Ag2S கருப்பு நிற வீழ்வடிவாக பாருங்க மாறும். ஓகே. Ag2S கருப்பாக இருக்குமா. Ag2S பாருங்கள் கருப்பாக இருக்கும். இது அரை வெப்பநிலை பிரிகீடு. இது அரை வெப்பநிலைக்கே உறுதியற்றது. சில்வர் தயோசல்பைடு அரை வெப்பநிலைக்கு உறுதியற்றது. ஈய தயோசல்பைடு தான் என்ன? அரை வெப்பநிலைக்கு உறுதியானது. சூடாக்கினா தான் பாருங்க ஈய தயோசல்பைடு என்ன செய்யும்? PbS ஆக மாறும். சில்வர் தயோசல்பைடும் வெள்ளதான், ஈய தயோசல்பைடும் பாருங்க வெள்ளதான். என்ன சில்வர் தயோசல்பைடும் வெள்ளதான். ஈய தயோசல்பைடும் பாருங்க வெள்ளையாத்தான் இருக்கு. ஈய தயோசல்பைடு வெள்ளையாத்தான் பாருங்க இருக்கு. சரிடா. R-T. R-T. வெள்ளை வீழ்வடிவு பெறப்பட்டது சிறிது நேரத்தின் பின் கருப்பு நிறமாக மாறியது. செக். ஓகே. அடுத்தது R-S சொல்லிக்கலாம். ஐதான யூவில் கரையும் வெள்ளை வீழ்வடிவு. யூ தெரியும் எங்களுக்கு. யூ தெரியுமா? யூ இன்னும் சொல்லல. யூ பாருங்க சொல்லலாம். அப்ப யூன்றது எது பிள்ளைகள் மிச்சமா இருக்கீங்க? அமோனியம் ஹைட்ரோக்சைடு. R-S. ஆர் தெரியும். ஆர்ன்றது AgNO3 கரைசல். ஆர்ன்றது பாருங்க AgNO3 கரைசல். ஆர்ன்றது பாருங்க AgNO3 கரைசல். R-S HCl கரைசல். விளைவுல பாருங்க என்ன வருவீங்கால? AgCl வெள்ளை நிற வீழ்வடிவாக வரும். AgCl பாருங்க வெள்ளை நிற வீழ்வடிவு. AgCl வெள்ளை நிற வீழ்வடிவு என்ன செய்யணும்னு சொன்னா அப்படி ஐதான அமோனியாலே பாருங்க கரைந்து நிறமற்ற கரைசலாக மாறும். ஐதான அமோனியாலே பாருங்கள் கரைந்து நிறமற்ற கரைசலாக பாருங்க மாறுவேன். Ag+ அமைன் சிக்கல் நிறமற்றது. Ag+ அமைன் சிக்கல் என்ன? நிறமற்றதாக இருக்குமே. Ag+ அமைன் சிக்கல் பாருங்கள் நிறமற்றதாக இருக்குமே. Ag+ அமைன் சிக்கல்களில் நிறமற்றது. ஓகே.
ஐதான யூன்றது ஐதான அமோனியாடு. ஐதான யூன்றது பண்பில் ஐதான அமோனியாவாக இருக்குமே. ஐதான யூன்றது பண்பில் ஐதான அமோனியாவாக பாருங்க இருக்க போகுது. ஓகே நண்பில் பாப். ஐதான யூன்றது பாருங்க ஐதான அமோனியாவாக பாருங்க இருக்கு. சரிடா, ஐதான யூன்றது மேல் ஐதான அமோனியாவா, ஐதான யூன்றது மேல் ஐதான அமோனியாவாக பாருங்க இருக்கு. ஐதான யூ பாருங்க ஐதான அமோனியன். ஓகே, பி என்றது பாருங்க, பி என்றது K2CrO4. பி என்றது மேல் K2CrO4 கரைசல். சரியாடா, பி என்றது K2CrO4 கரைசல். பி என்றது K2CrO4 கரைசல். Q என்றது பாருங்க, Q என்றது பேரியம் ஹைட்ராக்சைடு கரைசல். Q என்றது பாருங்க பேரியம் ஹைட்ராக்சைடு கரைசல். ஆர் என்றது பாருங்க, ஆர் என்றது ஆர் என்றது AgNO3 கரைசல். ஆர் என்றது பிளே AgNO3 கரைசல். ஆர் என்றது பிளே AgNO3 கரைசல். PQR என்ன PQR. எஸ் என்றது பாருங்க, எஸ் என்றது HCl ஆக இருக்கும். எஸ் என்றது HCl ஆக இருக்கும். எஸ் என்றது HCl ஆக இருக்கும். டி என்றது சோடியம் தயசல்பேட் ஆக இருக்கும். டி என்றது சோடியம் தயசல்பேட் ஆக பாருங்க இருக்கும். டி என்றது சோடியம் தயசல்பேட் ஆக இருக்கும். யூ என்றது அமோனியம் ஹைட்ராக்சைடு ஆக இருக்குமா. யூ என்றது அமோனியம் ஹைட்ராக்சைடு. PQRSTU. சரியா, கண்டதானேடா. PQRSTU ஆக பாருங்க இருக்கும். யூ ஆக இருக்கும். தனி கேட்கிறான் அப்படி தான் பாருங்க கேட்கிறான். இலகுவான கேள்விகளா, இலகுவான கேள்விகள், இலகுவான கேள்விகள். ஒரு நோட் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க. சரி, தொடர்ச்சியா பார்ப்போம். கேள்விகள தொடர்ச்சியை பாருங்க பார்ப்போம். கேள்விகள தொடர்ச்சியை பாருங்க பார்ப்போம். என்ன சொல்லப்படுது பி பாட்ல போய் முதலாவது கேள்வி என்ன, பி தொடக்கம் யூ வரை இனக்காங்க. பி தொடக்கம் யூ வரை இனக்காங்க. 1 தொடக்கம் 7 வரையான ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நடைபெறும் தாக்கங்களுக்கான சமப்படுத்திய ரசாயன சமன்பாடுகளை எழுதுக. 1 தொடக்கம் 7 வரையான ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நடைபெறும் தாக்கங்களுக்கான சமப்படுத்திய ரசாயன சமன்பாடை எழுதட்டும். சமப்படுத்திய ரசாயன சமன்பாடை பாருங்க எழுதட்டும். பொதுவாக என்ன செய்வான்னு சொன்னா வீழ்வடிவுகள் சொன்னா கீழ் நோக்கிய அம்புக்குறி பாவிப்பாங்க. வீழ்வடிவன் சொன்னா கீழ் நோக்கிய அம்புக்குறி பாவிக்கிறதா. சரியா, வீழ்வடிவன் சொன்னா கீழ் நோக்கிய அம்புக்குறி பாருங்க பாவிக்கிறது. என்ன வாயுவன் சொன்னா மேல் நோக்கிய அம்புக்குறி பாருங்க பாவிப்போம். என்ன வாயுவன் சொன்னா மேல் நோக்கிய அம்புக்குறி பாருங்கள் பாவிப்போம். சரிதானே, வீழ்வடிவன் சொன்னா கீழ் நோக்கிய அம்புக்குறி பாவிக்கிறது. வாயுவன் சொன்னா மேல் நோக்கிய அம்புக்குறி பாருங்க பாவிப்போமா. ஓகே, ஓகேப்பா. அழிக்கிறேன் நோட் பண்ணிட்டீங்கடா. என்ன Ag2SO3 சில்வர் தயோசல்பேட். சில்வர் தயோசல்பேட் அரை வெப்பநிலைக்கு உறுதியான பேர். கொஞ்ச நேரம் நீங்க வச்சிருந்தாலும் என்ன செய்யணும்னு சொன்னா அது பிரிகி அடைந்து கருப்பு நிற Ag2S ஆகவும் என்ன SO3 தான் வரும். SO3 நாங்க கரைசலுக்குள்ள நீர் இருக்குதான். இப்ப விளைவாக வரப்போறது H2SO4 ஆக இருக்குமா. விளைவாக வரப்போறது H2SO4 ஆக பாருங்க இருக்கும். சரியானா, சில்வர் தயோசல்பேட். சில்வர் தயோசல்பேட் பாருங்க, சில்வர் தயோசல்பேட் வெள்ளை நிற வீழ்வடிவு. வெள்ளை நிற வீழ்வடிவும் என்ன அரை வெப்பநிலையை பாருங்க செய்து பிரிகி அடையுது. சில்வர் தயோசல்பேட் பாருங்கள் வெள்ளை நிற வீழ்வடிவிடா அரை வெப்பநிலையை பாருங்கள் பிரிகி அடைந்து கருப்பு நிற Ag2S ஆக பாருங்க மாறுது. கருப்பு நிற Ag2S ஆக பாருங்கள் மாறும். என்ன பாருங்கள் தயோசல்பேட் Ag2S2O3. Ag2S2O3 வெள்ளையாக இருக்குமா. Ag2S2O3 வெள்ளை. ஈய தயோசல்பேட் என்ன வெள்ளையாத்தான் இருக்கு. இது அரை வெப்பநிலை பாருங்க. அரை வெப்பநிலை என்ன செய்யுது கருப்பு நிற அரை வெப்பநிலை பாருங்கள் கருப்பு நிற Ag2S ஆக பாருங்க மாறும். தாக்கில நாங்க நீரை போட்டு சமப்படுத்துறோமா. தாக்கில நீரை போட்டு சமப்படுத்தினா விளைவுல பாருங்க H2SO4 கரைசலாக இருக்கும். தாக்கில நீரை போட்டு சமப்படுத்தணும் அப்படின்னு விளைவுல பாருங்க H2SO4 கரைசலாக பாருங்க இருக்கும். சரி, தாக்கில நீரை போட்டு சமப்படுத்தி விட்டா
H2SO4 கரைசலாக பாருங்க இருக்கு. ஓகே, என்ன வர போறீங்கால Ag2S என்ன Ag2S Ag2S கருப்பு நிற வீழ்வடிவாக பாருங்க இருக்கு. Ag2S கருப்பு நிற வீழ்வடிவாக இருக்கு. இதே மாதிரி தான் PbSm பாருங்க கருப்பு நிற வீழ்வடிவன். PbSm கருப்பு நிற வீழ்வடிவாக பாருங்க இருப்பாரு. PbSm கருப்பு நிற வீழ்வடிவாக பாருங்க இருப்பார். இப்ப இதுக்கு ஈயத்தாயோசல்பேட் PbS2O3 ஈயத்தாயோசல்பேட் மேல் வெள்ளை நிற வீழ்வடிவன். ஈயத்தாயோசல்பேடும் வெள்ளை நிற வீழ்வடிவடா. இது அரை வெப்பநிலைக்கு உறுதியானது. ஈயத்தாயோசல்பேட் பாருங்க அரை வெப்பநிலைக்கு உறுதியானது. சூடாக்கு நீங்க என்ன நடக்குது கருப்பு நிற PbS ஆகவும் என கருப்பு நிற PbS ஆகவும் H2SO4 கரைசலாகவும் பாருங்க வரும். என்ன நடக்குது SO3 வருது. SO3 நீர்ல கரைந்து பாருங்கள் H2SO4 கரைசலாக இருக்கும். ஈயத்தாயோசல்பேட் பாருங்கள் அரை வெப்பநிலைக்கு உறுதியானது. அரை வெப்பநிலையில மாற்றம் இல்லை. அரை வெப்பநிலையில பாருங்க மாற்றம் இல்லையா அரை வெப்பநிலை மாற்றம் இல்லை. ஓகே அப்படியே சரி பாப் எங்களுக்கு இதுல அந்த கேள்விகள் கேட்கிறாங்களே என்ன கேள்விகள் கேட்கிறாங்க. சரிடா, 1 தொடக்கம் 7 வரையான ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் நடைபெறும் தாக்கங்களுக்கான சமப்படுத்த இரசாயன சமன்பாடு எழுதுக. வீழ்வடிவுகளை காட்டுவதற்கு கீழ் நோக்கிய என்ற குறியீட்டினை பயன்படுத்து. ஓகே சரி எப்படி பாருங்க. இரண்டாவது பாருங்க என்னவாம் K2CrO4 கரைசலன். சரியா, ஒரு தாக்கம் 1 தொடக்கம் 7 வரையான தாக்கம். பாருங்க முதலாவது தாக்கம் K2CrO4 கரைசல் சக பேரியம் ஹைட்ராக்சைடு கரைசலன். K2CrO4 கரைசலடா சக பேரியம் ஹைட்ராக்சைடு கரைசலன். பேரியம் ஹைட்ராக்சைடு கரைசல் விளைவுல பாருங்கள் பேரியம் குரோமேட் விளைவுல பாருங்கள் பேரியம் குரோமேட் மஞ்சள் நிற வீழ்வடி வரும். பேரியம் குரோமேட் பாருங்கள் மஞ்சள் நிற வீழ்வடி வரும். சகை 2 KOH கரைசலாக இருக்கும். சமப்படுத்திய தாக்கம் பாருங்க கொடுக்கணும். சமப்படுத்திய சமன்பாடு பாருங்க கொடுக்கணும். பௌதிக நிலை முக்கியம் இல்லை. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில பாருங்கள் பௌதிக நிலை முக்கியம் இல்லை. அடுத்த பாருங்க K2CrO4 கரைசல் 2 AgNO3 கரைசலன். K2CrO4 கரைசல் சக 2 AgNO3 கரைசலாக இருக்கும். K2CrO4 கரைசல் சக 2 AgNO3 கரைசல். விளைவுல பாத்தீங்கன்னு சொன்னா விளைவுல பாருங்க Ag2CrO4 இதானே என்ன செங்கடி சிவப்பு நிற வீழ்வடிவன். Ag2CrO4 பாருங்க சிவப்பாக இருக்கு. Ag2CrO4 சிவப்பாக இருக்கு. இங்கால என்ன 2 KNO3 கரைசலாக இருக்கு. Ag2CrO4 சிவப்பு 2 KNO3 கரைசலாக பாருங்க இருக்கு. மூன்றாவது K2CrO4 கரைசல் சக 2 HCl கரைசல். K2CrO4 கரைசல் சக HCl கரைசல். 2 HCl கரைசல். அப்ப விளைவுல வரப்போறது K2Cr2O7 பொட்டாசியம் டைக்ரோமேட். கார ஊடகத்துல குரோமேட் உறுதியானது. அமில ஊடகத்துல பாருங்க இரு குரோமேட் உறுதியானதாக பாருங்க இருக்கு. K2Cr2O7 ஆக இருக்கு. K2Cr2O7 2 K2CrO4 சரி அப்படியே K2CrO4 Cr2O7 2 K2Cr2O7 அங்கால KCl பாருங்க வரும். K2Cr2O7 சக KCl சக நீர் பாருங்க வரும். அமிலம் தானே சேர்க்கிறோம். அமிலம் சேர்க்கிறோம். K2Cr2O7 2 HCl சரியா 2 HCl சொன்னா அப்ப 2 HCl சொன்னா 2 KCl கரைசல் நிறமற்றது. அதனால திரவ நீர் பாருங்க வரும். திரவ நீர் பாருங்க வரும். K2Cr2O7 கரைசல் 2 HCl கரைசல் 2 HCl அப்ப 2 Cl மைனஸ் இருக்கு. அப்ப 4K பிளஸ்ல 2K பிளஸ் சேர்ந்த 2 KCl ஒரு திரவ நீர் பாருங்க வரும். 8 ஒட்சன் அணுக்கள் விளைவுல என்ன 7 ஒட்சன் அணுக்கள். அப்ப திரவ நீர் பாருங்க வரும். சரியாடா ஓகே. அடுத்த தாக்கம் பாருங்கள். அடுத்த தாக்கம் என்ன பேரியம் ஹைட்ராக்சைடு கரைசலுக்கும் AgNO3 கரைசலுக்குமான தாக்கம். பேரியம் ஹைட்ராக்சைடு கரைசலுக்கும் AgNO3 கரைசலுக்குமான தாக்கம். பேரியம் ஹைட்ராக்சைடு கரைசல் சக 2 AgNO3 கரைசலுக்குமான தாக்கமாக இருக்கும். 2 AgNO3 கரைசல் சொன்னா விளைவுல வர போறேன்னு Ag2 பாருங்கள். Ag2 நிறைய அல்லது கபிலமாக இருக்கும். Ag2 நிறைய அல்லது கபிலமாக இருக்கும். Ag2 நிறைய அல்லது கபிலம் சக பேரியம் நைட்ரேட் கரைசல் BaNO3 twice பேரியம் நைட்ரேட் கரைசல் சக திரவ நீராக வரும். AgOH பாருங்க நீரை இழக்கும். AgOH பாருங்க நீரை இழந்து திரவ நீர் வரும். Ag2O சக பேரியம் நைட்ரேட் சக திரவ நீராக இருக்கும். அடுத்த பார்வையில் சோடியம் தயசல்பேட்டுக்கு HCl போடுறோமே. சோடியம் தயசல்பேட் HCl பாருங்க போட போறோம். அப்ப என்ன வர போதீங்கால Na2H2O3 கரைசல். Na2H2O3 கரைசல் சக 2 HCl கரைசல். Na2H2O3 கரைசல் சக 2 HCl கரைசல். Na2H2O3 கரைசல் சக 2 HCl கரைசல்.
கந்தகமும் SO2வும் இரண்டு NaCl கந்தகமும் பாருங்கள் கந்தகமும் SO2வும் இரண்டு NaCl என இரண்டு NaCl என சக H2O பாருங்க வரும் H2O ஹைட்ரஜன் இருக்கு ஆக்சிஜன் இருக்கு அப்ப நீரும் வருந்தாவில் ஹைட்ரஜன் இருக்கு ஆக்சிஜன் இருக்குடா நீரும் பாருங்க வருமா ஹைட்ரஜன் இருக்கு ஆக்சிஜன் இருக்கு நீரும் பாருங்க வரும் ஓகே தாக்கத்தை நாங்க சமப்படுத்திட்டோம்டா சரி தாக்கம் சமப்படுத்திட்டோம்டா சரி தாக்கம் சமப்படுத்தப்பட்ட இருக்கு பாருங்க சோடியம் தயசல்பேட் கரைசல் சக 2 HCl கரைசல் கந்தகம் SO2 இரண்டு NaCl சக H2O பாருங்க வருதா ஓகே அடுத்த சோடியம் தயசல்பேட் சக AgNO3 கரைசல் சோடியம் தயசல்பேட் சக AgNO3 கரைசல் சரியா சோடியம் தயசல்பேட் Na2H2O3 Na2H2O3 சக AgNO3 Na2H2O3 சக AgNO3 இரண்டு AgNO3 சோடியம் தயசல்பேட்டும் இரண்டு AgNO3 அப்ப நாங்க தனித்தனியா காட்டுவோம் தனித்தனியா பார்வையில் காட்டுவோமே சோடியம் தயசல்பேட் கரைசல் சக இரண்டு AgNO3 கரைசல் என்ன இரண்டு AgNO3 கரைசல் அங்கால Ag2H2O3 திண்மமே Ag2H2O3 திண்மம் அப்படின்னு பாருங்க Ag2H2O3 திண்மம் Ag2H2O3 திண்மம் பாருங்க Ag2H2O3 திண்மம் சக இரண்டு NaNO3 கரைசல் Ag2H2O3 திண்மம் சக இரண்டு NaNO3 கரைசலா இரண்டு NaNO3 கரைசலாக இருக்கு என இரண்டு NaNO3 கரைசலாக இருக்கும் இரண்டு NaNO3 கரைசலாக இருக்கும் இங்கால பாருங்கள் திரும்ப Ag2H2O3 இந்த தாக்கத்தை நாங்கள் எழுதி விட்டோம்னா சரி இந்த தாக்கத்தை பாருங்க எழுதுவோமா இந்த தாக்கத்தை நாங்கள் எழுதி விட்டோம்னா சரி தாக்கில நீரை போட்டு எழுதுனா தாக்கில நீரை போட்டு எழுதுனா விளைவுல H2SO4 எழுதணும் விளைவுல பாருங்க H2SO4 எழுதணும் Ag2H2O3 பிரிகை அடைகிறார் Ag2H2O3 பாருங்க பிரிகை அடைகிறார் Ag2H2O3 பாருங்க பிரிகை அடைகிறார் ஓகே பார்த்தோம்னு சொன்னா இங்கால என்ன HCl கரைசல் வருதா HCl கரைசல் சக AgNO3 கரைசல் HCl கரைசல் சக AgNO3 கரைசல் விளைவுல பாத்தீங்கன்னு சொன்னா AgCl வெள்ளை நிற வீழ்வடிவன் AgCl வெள்ளை நிற வீழ்வடிவன் AgCl வெள்ளை நிற வீழ்வடிவம் அதனால HNO3 கரைசலாக பாருங்க இருக்கு AgCl பாருங்கள் வெள்ளை நிற வீழ்வடிவம் இங்கால என்ன HNO3 கரைசலாக பாருங்க இருக்குமா HNO3 கரைசலாக பாருங்க இருக்கு இதான் விலங்கட தாக்கமே தாக்கமா தாக்கம் விளங்குதாப்லே என்ன இரண்டாவது ஸ்ட்ரக்சர் கேள்வி நாங்க முழுமையா பார்த்துட்டோம் ஒரு நோட் பண்ணுங்க நோட் பண்ணுங்க சரி எப்படி நோட் பண்ணிட்டீங்களாடா என்ன ரசாயன தாக்கங்கள் எந்தெந்த குரோமேட் வீழ்வடிவம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எந்தெந்த உலோக ஹைட்ரோக்சைட் பாருங்க நீர்ல கரையுதுன்னு சொல்லி பாருங்க எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எந்தெந்த உலோக ஹைட்ரோக்சைட் பாருங்க நீர்ல கரையுதுன்னு பாருங்க தெரிஞ்சிருக்கணும் எந்தெந்த உலோக சல்பேட் பாருங்க வீழ்வடிவாகுது எந்தெந்த உலோக கார்பனேட் பாருங்க நீர்ல கரையுது எந்தெந்த உலோக SO3 2- வீழ்வடிவாகுது பாஸ்பேட் வீழ்வடிவாகுது ஆக்சைலேட் வீழ்வடிவா எல்லாம் பாருங்க தெரிஞ்சிருக்கணும் இன்ஆர்கானிக் ரிசோர்ஸ் புக்ல தெளிவாக இருக்கு நோட் பண்ணுங்க கொஞ்சம் இருங்க வீடியோ ஆஃப் பண்றேன்
சரி பிள்ளைகளே, நாங்கள் 2025ஆம் ஆண்டு மொரட்டுவையிட என்ன 2வது ஸ்ட்ரக்சர் கேள்வி ஃபுல்லா பார்த்துட்டோம்டா. இப்ப 2025ஆம் ஆண்டு மொரட்டுவ 7வது எஸ்ஏல டி பாட்டை பாருங்க பார்ப்பேன். இன்ஆர்கானிக் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு இன்ஆர்கானிக் எஸ்ஏ பாருங்க பார்ப்பேன். ஓகே, பேப்பர் ஷேர் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி உங்கள்கிட்ட எல்லாத்தையும் பேப்பர் இருக்கு, நான் இடம் சிக்கல் இல்ல. பாருங்க, எக்ஸ் ஆனது ஆவர்த்தன அட்டவணையில் 4ஆம் ஆவர்த்தனத்தை சேர்ந்த டி தொகுப்புக்குரிய மூலகம் ஆகும். இது தரை நிலையில் அதிக எண்ணிக்கையான சோடி சேரா இலத்திரங்களை கொண்ட மூலகமாகும். 4ஆம் ஆவர்த்தனம் சேர்ந்த டி தொகுப்பு மூலகம் சொல்லிக்கல 3D தொகுதியாக இருக்க போகில் தரைநிலையில அதிக சோடியற்ற இலத்திரங்களை கொண்ட மூலகம் சொன்னா குரோமியமாக இருக்கும். குரோமியம் பேரபில் ஆகண்ட இலத்திரனை போட 3D5 4s1 ஆக இருக்கும். குரோமியத்தில் 6 சோடியற்ற இலத்திரன் இருக்கு. எம்என் ஆனது பாருங்க ஆகண்ட இலத்திரனை போட 3D5 4s2. எம்எல்ல பேரபில் 5 சோடியற்ற இலத்திரன் தான் இருக்கும். சரி, அப்ப குரோமியமாக இருக்குது சான்ஸ் இருக்கு பாப்போம். இதன் நைட்ரேட் சேர்வையின் கரைசல் ஒன்று இருக்கு. ஐதான நியோஜ் சேர்க்கும் போது பச்சை நிற வீழ்படி X1 உருவாகின்றது. மேற்படி வீழ்படியுடன் கூடிய கரைசலுக்கு பாகுத்தன்மையான திரவம் X2 சேர்க்கும் போது மஞ்சள் நிற விளைவு கரைசல் X3 பாருங்க பெறப்படுது. உங்களுக்கு தெரியும், கார ஊடகத்துல H2O2 போட்டேன். கார ஊடகத்துல H2O2 போட்டோட Cr3+ கொண்ட சேர்வைகள் பாருங்க CrO4 ஆக ஆக்சியேற்றப்படும். குரோமேட் கரைசல்கள் எல்லாமே பாருங்க மஞ்சளாக இருக்கு. பாகுத்தன்மையான திரவம் X2 வந்தது H2O2 ஆக இருக்குமா. பாகுத்தன்மையான திரவம் X2 பாருங்க H2O2 ஆக இருக்கும். மஞ்சள் நிற விளைவு கரைசல் பாருங்க X3 சொன்னா CrO4 இங்க கார ஊடகமேக்கு நீருதாடா NaOH பாருங்க சேர்த்திருக்கும். NaOH சேர்த்திருக்கும். அதாவது இதன் நைட்ரேட்டு சேர்வையின் கரைசல் ஒன்று இருக்கு. ஐதான NaOH சேர்க்கும் போது பச்சை நிற வீழ்படி X1 உருவாகின்றது. இப்ப X1 பாருங்க CrOH ரைஸ் ஆக இருக்குது. X1 பாருங்க CrOH ரைஸ் ஆக பாருங்க இருக்குமா. X1 ஆனது CrOH ரைஸ் ஆக பாருங்க இருக்கு. சரிடா, ஓகே. குரோமியம் ஹைட்ரோக்சைடு பாருங்க பச்சை. நான் ரிசோர்ஸ் புக்ல பாருங்க குரோமியம் ஹைட்ரோக்சைடு என்ன நீல பச்சைன்னு கொடுத்துருக்காங்களா. ரிசோர்ஸ் புக்ல பாருங்க குரோமியம் ஹைட்ரோக்சைடு ஆனது நீல பச்சைன்னு பாருங்க கொடுத்துருக்காங்க. ஆனா எங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல பாருங்க கேள்விகள் கேட்கும் போது பச்சை என்று பாருங்க சொல்றேன். பச்சை என்று பாருங்க சொல்றேன். சரிடா, பாருங்க வெள்ளிக்கிழமை செய்த டி பிளாக் செமினார் இருக்கு. அதுலயும் பாருங்க நாங்க நிறங்கள் சார்பாலாம் பார்த்துனாங்க. இப்ப Cr3+ கரைசல் Cr3+ கரைசல் பாருங்க நீல ஊதாவாக இருக்கு. Cr3+ கரைசல் பாருங்க நீல ஊதா. சரிடா, Cr3+ கரைசல் பாருங்க நீல ஊதா. நாங்க ஊதாண்டு பாருங்க சொல்றது Cr3+ கரைசல் நீல ஊதா. இப்ப Cr3+ கரைசலுக்கு பாருங்க நாங்க என்ன செய்யறோம், NaOH கரைசல் அல்லது அமோனியா கரைசல் சேர்க்கிறோம். Cr3+ கரைசலுக்கு பாருங்க NaOH கரைசல் அல்லது அமோனியா கரைசலை சேர்த்து விட்டோம்டா. NaOH கரைசல் அல்லது அமோனியா கரைசல் சேர்த்து விட்டோம்னு சொன்னா CrOH ரைஸ் பாருங்க பச்சை நிற வீழ்படியும் பெறப்படும். ஏன்னா பச்சை நிற வீழ்படியும் பெறப்படும். ரிசோர்ஸ் புக்ல பாருங்க நீல பச்சை என்று கொடுக்கப்பட்டிருக்கு, சிக்கல் இல்லை. அப்ப CrOH ரைஸ் பாருங்க பச்சையாக இருக்குமா. CrOH ரைஸ் பச்சையாக இருக்கும். இது ஈரியல் தான். CrOH ரைஸ் பாருங்க ஈரியல் வேற ஈரியல். இப்ப மிகையான வெண்காரத்துல கரைந்தா CrOH ரைஸ் பாருங்க ஈரியல்பு. மிகையான வெண்காரத்துல கரைந்தாடா எங்களுக்கு என்ன பச்சை நிறமுடைய கரைசல் பாருங்க பெறப்படும். மிகையான வெண்காரத்துல கரைந்தா பாருங்க பச்சை நிறமுடைய கரைசலானது பெறப்படுமா. CrOH 4 times மைனஸ். இது பாருங்க பச்சை நிறமுடைய கரைசலாக பாருங்க இருக்கு. பச்சை நிறமுடைய கரைசலாக இருக்கு. CrOH ரைஸ் பாருங்க ஐதான மிகியான அமோனியால பாருங்க கரைய மாட்டார். CrOH ரைஸ் பாருங்க ஐதான மிகியான அமோனியால பாருங்க கரையாது. ஐதான மிகியான அமோனியால பாருங்க கரையாது. ஏன்னா இந்த CrOH ரைஸ் இருக்கு. இந்த CrOH ரைஸுக்கு பாருங்க கார ஊடகத்துல பாருங்க நாங்க H2O2 சேர்க்கிறோம். கார ஊடகத்துல H2O2 சேர்த்து விட்டாடா CrO4 பாருங்க மஞ்சள் நிற கரைசல் பாருங்க பெறப்படும். CrO4 பாருங்க மஞ்சள் நிற கரைசல் பெறப்படும். இதுல குரோமேட் கரைசல்கள் எல்லாமே என்ன மஞ்சளாக இருக்குமா. குரோமேட் கரைசல்கள் எல்லாமே கரைசல்களா அப்படி பாருங்க. குரோமேட் கரைசல்கள் எல்லாமே பாருங்க மஞ்சளாக இருக்கும். குரோமேட் கரைசல்கள் எல்லாமே அப்படி மஞ்சளாக பாருங்க இருக்கு. குரோமேட் கரைசல்கள் எல்லாமே மஞ்சளாக பாருங்க இருக்கும். அதே மாதிரி குரோமேட் கரைசலுக்கு பாருங்க Ag+ போட்டோம்டா. குரோமேட் கரைசலுக்கு பாருங்க Ag+ போட்டோம்டா Ag2CrO4 சிவப்பாக இருக்கு. இப்ப ஸ்ட்ரக்சர் கடியில பார்த்துனாங்க பாருங்க Ag2CrO4 பாருங்க Ag2CrO4 சிவப்பு. இப்ப செங்கடி சிவப்புன்னு பாருங்க சொல்றது Ag2CrO4 பாருங்க சிவப்பாக இருக்கும். Ag2CrO4 சிவப்பு. Pb2+ போட்டு விட்டா பாருங்க Pb2+ போட்டு விட்டா ஈயக்ரோமேட் பாருங்க மஞ்சளாக இருக்கும். ஈயக்ரோமேட் பாருங்க மஞ்சளாக பாருங்க இருக்கு. ஓகே, ஈயக்ரோமேட் மஞ்சளாக பாருங்க இருக்குமா. ஈயக்ரோமேட்ல மஞ்சள் நிற வீழ்வடிவன். ஈயக்ரோமேட் பாருங்க மஞ்சள் நிற வீழ்வடிவு. பொதுவாக Ag2CrO4 சிவப்பாக இருக்கும். செப்ப குரோமேட் பாருங்க கபில வீழ்வடிவன்னு சொல்றது.
சப்போக்ரோமேட்டை நாங்க சந்திக்கிற குறைவு பேர் Ag2CrO4 பாருங்க அடிக்கடி சந்திப்போம். அதே செய்த ஸ்ட்ரக்சர்களிலையும் பாருங்க பார்த்து நாங்களே என்னடா சரிடா ஈயக்ரோமேட் மஞ்சளாக இருக்கும். இப்ப குரோமேட் கரைசலுக்கு அமிலம் போட்டா டைக்ரோமேட் கரைசல் வரும், செம்மஞ்சள் நிறமான கரைசல் வரும். எந்த ஒரு டைக்ரோமேட்டும் பாருங்க வீழ்படி வெள்ள பில், எந்த ஒரு டைக்ரோமேட்டும் பாருங்க வீழ்படி வெள்ள. இப்ப குரோமேட்லாம் பாருங்க ஈயக்ரோமேட், பேரியன் குரோமேட், சரியா Ag2CrO4 இதெல்லாம் பாருங்க வீழ்படிவாக இருக்கிற வீழ்படிவாக இருக்கு. சரிடா ஓகே ஓகே ஓகே. பாருங்க Cr3+ முக்கியமான ஒரு ஆள். Cr3+ பாருங்கள் முக்கியமான ஒரு ஆள். Cr2+க்கும் பாருங்கள் Cr2+க்கும் கார ஊடகத்துல Cr2+க்கும் கார ஊடகத்துல பாருங்க H2O2 போட்டா Cr2+க்கும் பாருங்கள் கார ஊடகத்துல H2O2 போட்டாங்களுக்கு அதுவும் CrO4 ஆக பாருங்கள் ஒட்சியேற்றப்படுமா? CrO4 ஆக பாருங்கள் ஒட்சியேற்றப்படும். சரிதாடா ஓகே. CrO4 ஆக பாருங்க ஒட்சியேற்றப்படும். சரி பாப்போம். பாப்போம் அப்படிலாம் பாப்போம். அமில ஊடகத்துல பாருங்கள் Cr3+ பச்சையாக இருக்கும்டா. அமில ஊடகத்துல பாருங்கள் அமில ஊடகத்துல Cr3+ பச்சையாக இருப்பாரா? அமில ஊடகத்துல பாருங்கள் Cr3+ பச்சை. ஏன்னா அமில ஊடகத்துல பாருங்கள் Cr3+ பச்சையாக பாருங்க இருக்கும். அமில பொட்டாசியம் டைக்ரோமேட் ஆனது ஒட்சியேற்றும் கருவியாக செயற்படும் போது அமில பொட்டாசியம் டைக்ரோமேட் பாருங்கள் ஒட்சியேற்றும் கருவியாக செயற்படும் போது அமில Cr3+ பாருங்கள் பச்சையாக இருக்குமா? அமில Cr3+ பாருங்கள் பச்சையாக பாருங்க இருக்கும். ஓகே. பாப்பம் பிள்ளைகளப்பா. இப்ப குரோமியம் பாருங்க, குரோமியம் மிக முக்கியமான ஒரு ஆள். குரோமியம் உலோகம் பாருங்க ஈரியல் அல்ல. ஆனா Cr2O3 பாருங்க ஈரியல், CrOH பாருங்க ஈரியல். Cr2O3 ஈரியல்பாக இருக்கும், CrOH ஈரியல்பாக இருக்கும். ஈரியல் சொன்னா அமிலத்தோடையும் தாக்கமடையும், காரத்தோடையும் பாருங்க தாக்கமடையும். அமிலத்தோடையும் தாக்கமடையும், காரத்தோடையும் தாக்கமடையும். CrOH பாருங்க ஐதான நிகியான அமோனியாவோட சிக்கலைன்னு உருவாக்காது. ஐதான நிகியான அமோனியோட பாருங்க சிக்கலைன்னு உருவாக்காது. தாக்கங்கள் சமப்படுத்தி பாருங்க பார்த்து நாங்கள் சிக்கல் இல்ல பாப்போம். எனக்கு தாக்கங்களை சமப்படுத்தி பாருங்க பார்த்து. ஓகே. நாங்க 7வது திசையில பி பார்ட், 7வது திசையில பி பார்ட்டில் பார்த்து கொண்டிருக்கிறோம். சரிடா ஓகே. பாருங்க என்ன சொல்றாங்க. என்ன இனம் எக்ஸையும் X1 தொடக்கம் X3 வரை உள்ள இனங்களையும் இனம் காண்க. ரசாயன சூத்திரங்களை மாத்திரம் எழுதுங்க, காரணங்கள் தர வேண்டிய அவசியம் இல்லை. இனோர்கானிக்ல பாருங்க சமப்படுத்திய ரசாயன சமன்பாடு பாருங்க தாக்கங்களை கொடுக்கணும்டா. பௌதிக நிலை முக்கியம் இல்லை, பௌதிக நிலை பாருங்க முக்கியம் இல்லை. சரிடா ஓகே. எக்ஸ் ஆனது குரோமியம் ஆகும். எக்ஸ் ஆனது குரோமியம். X1 பாருங்க CrOH ஆக இருக்கு. X2 என்ன பாகுத்தன்மையான திரவம். H2O2 பாருங்க பாகுத்தன்மையான திரவம். H2O2 நீரை விட குதன்மை கூடியது. H2O2 X2 H2O2 ஆக இருக்கும். X3 என்பது CrO4 கரைசலாக இருக்கும். X3 என்பது பாருங்க CrO4 கரைசலாக இருக்கும். சிக்கலில் பாருங்க. அப்ப 2025ஆம் ஆண்டு மொரட்டு, 2025ஆம் ஆண்டு மொரட்டு 7வது வயசுல பாருங்க பி பார்ட் பார்ட். 7வது வயசு பார்ட் பாருங்க என்னோட எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி பாருங்க. அயன் சமலை என்ன ரீகேப் வீடியோஸ் கொஞ்சம் அப்லோட் பண்ணிருக்கிறவடா பார்த்து நாங்கள் அயன் சமலை பாருங்க என்ன பார்த்து நாங்கள். சரியா அயன் சமலை பாருங்க ஏடும் பார்த்து நாங்களே ஏடும் பாருங்க பார்த்து நாங்கள் அதுல தொடர்ச்சி பாருங்க நாங்க பார்ப்போம். அப்ப முதலாவது இதான் பாருங்க அயன் சமலை ஸ்டார்ட் பண்ண சொல்லி சொன்னாங்க. இதே மாதிரி பாருங்க எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி அவத்தை சமலை எல்லாமே பாருங்க பார்ப்போமா குயிக்காக பாருங்க பார்ப்போம். இண்டஸ்ட்ரியிலையும் என்ன குயிக்காக நாங்க பார்ப்போம். சரிடா ஓகே. எதுவும் சாத்திய நண்பில் தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணி கொண்டிருப்போமே, தொடர்ச்சியா பாருங்க ஒர்க் பண்ணி கொண்டிருப்போம். நிச்சயமாக பாருங்க ஜெயிக்கலாமே. நாளைக்கு பாருங்க நாளைக்கு 1ஆம் தேதி, நாளைக்கு பாருங்க 1ஆம் தேதியா திங்கட்கிழமை. சரியா ஒரு லெவல்ல பாருங்க நாங்க ஒர்க் பண்ணுவோம்டா. ஒவ்வொரு நாளைக்கு பாருங்க ஒரு மார்க்ஸை நாங்க 3 பாடத்திலையும் கூட்டிக் கொண்டு வந்தோம் நாளைக்கு நாங்க ஜெயிச்சிடலாம், ஜெயிச்சிடலாம் சிக்கல் இல்ல.
நம்பிக்கையோட ஒர்க் பண்ண முடியல. இப்ப இந்த 60 நாள் இந்த 60 நாள் தான் பாருங்க, இந்த 60 நாள் தான் என்னோட லைஃபை தீர்மானிக்க போற 60 நாளாக இருக்கும். வரித்தனமாக ஒர்க் பண்ணுவோம். சரிடா? ஓகே ஓகே. சீக்கிரம் அப்படியே ஒர்க் பண்ண முடியும். அப்ப எக்ஸ்ன்றது பாருங்க, எக்ஸ்ன்றது குரோமியமா அப்படி பாருங்க. எக்ஸ்ன்றது இங்க குரோமியமாக பாருங்க இருக்கு. எக்ஸ்ன்றது குரோமியம். X1 X2 X3 பாருங்க கேட்டிருக்காங்க. X1 X2 X3. X1ன்றது CROH ரைஸ் ஆக இருக்கும். X1ன்றது CROH ரைஸ். X2 பாருங்க, H2O2 கரைசல். H2O2 கரைசல். X3 என்றது CrO4 2 மைனஸ் கரைசலாக இருக்கு. என்ன CrO4 2 மைனஸ் கரைசலாக பாருங்க இருக்கு. சரிடா? ஓகே ஓகே ஓகே. தெளிவா இருக்கு தான் பேல்? ஓகே. ஒரு தெளிவா இருக்கு தான் நீனா? சரி. அப்ப பாருங்க என்ன சொல்றாங்க, இது பி பார்ட்ல முதலாவது கேள்வி. பி பார்ட்ல பாருங்க, பி பார்ட்ல முதலாவது கேள்விடா. பி பார்ட்ல பாருங்க முதலாவது கேள்வி. பி பார்ட்ல பாருங்க முதலாவது கேள்வி இது. பி பார்ட்ல முதலாவது கேள்வி இது. ரெண்டாவது கேள்வி என்ன, குரோமியத்துல இலத்திரனியப்பு கேட்கிறாங்க. இப்ப இலத்திரனியப்பு கேட்க நாங்க பூரணமான இலத்திரனியப்பு பாருங்கள் எழுதுவோம். பூரணமான இலத்திரனியப்பு பாருங்கள் எழுதுவோம். என்ன 1s2 2s2 2p6 என்ன 2p6 இங்க பாருங்க 3s2 3s2 3p6 3d5 3d5 4s1 ஆக இருக்குமா? 3d5 4s1 ஆக பாருங்கள் இருக்கும். இப்ப குரோமியத்துல அணுவன் 24. இப்ப இலத்திரனியப்பு தானே கேட்டிருக்காங்க, இலத்திரனியப்பு கேட்டிருக்காங்க. எக்ஸின் இலத்திரனியப்பு எழுது. அப்ப எவ்வாறு கேட்கல அப்படின்னு நாங்க பூரணமான இலத்திரனியப்பு எழுதுவோம். அடுத்த விஷயமாடா நீங்க 3D எழுதின பிறகுதான் 4s எழுதணுமா? இது குரோமியத்துல தரைநிலை இலத்திரனியப்பு தான். இப்ப 3d5 4s1 பாருங்க. குரோமியத்துல 6 சோடியேற்ற இலத்திரன் இருக்கு. குரோமியத்துல பாருங்க 6 சோடியேற்ற இலத்திரன் பாருங்க இருக்கு. ஓகே. மூன்றாவது பகுதி பாருங்க, மூன்றாவது பகுதி. மூலகம் எக்ஸ் உருவாக்கும் ஆக்சைடுகள் 4 குறிப்பிட்டு அவற்றின் எக்ஸின் ஒட்சியற்ற நிலைகளையும் அவற்றின் அமில மூல இயல்புகளையும் குறிப்பிடுக. இதற்காக மூலம், மென்மூலம், ஈரியல்பு, மென்னமிலம், அமிலம் ஆகிய சொற்பதங்களை பயன்படுத்துவோம். CRO பாருங்க, CRO மென்மூலமாக இருக்கும். CR2O3 ஈரியல்பாக இருக்கும். CRO2 மென்னமிலமடா. CRO3 பாருங்கள் அமிலமாக பாருங்க இருக்கு. அமிலமாக பாருங்க இருக்கு. பெங்கால எழுதுறேன். சரி, CRO பாருங்க, CRO CRO CRO. இப்ப CRO பாருங்க OCA10 +2 CRO OCA10 +2 நாலு கேட்கிறாங்க +2 அடுத்த +3 CR2O3 பாருங்க CR2O3 +3 ஆக இருக்கும். CRO2 CRO2 +4 CRO2 +4 CRO3 பாருங்க +6 ஆக இருக்கும். CRO3 +6 ஆக பாருங்க இருக்கு. ஒரு சிக்கலும் இல்லையா? ஒரு சிக்கலும் இல்லை. ரிசோர்ஸ் புக் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கேன். குரோமியத்துல அமில மூல இயல்பெல்லாம் பாருங்க டி பிளாக்ல பாருங்க தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்க வெள்ளிக்கிழமை பாருங்க பார்த்துனாங்களா? சிக்கல் இல்ல. அதை தேவையானாக்கள் அந்த யூடியூப் வீடியோ இருக்கா பார்த்து கொள்ளுங்க. அப்படியே சரியா? குரூப்லையும் ஷேர் பண்ணிருந்தேன். குரூப்லையும் பாருங்க ஷேர் பண்ணிருக்கு. நிறைய பேர் பாருங்க ஜாயின் பண்ணியிருந்தேன். நீங்கள் சிக்கல் இல்லை. CRO பாருங்க மென்மூலமாக இருக்கும். CRO மென்மூலம். CR2O3 ஈரியல் CRO மென்மூலமா அவங்களே தாராங்க. CRO பாருங்க CRO மென்மூலமா CRO மென்மூலம் CRO மென்மூலம். CR2O3 பாருங்க ஈரியல்பாக இருக்கும். CR2O3 பில் ஈரியல்பு. CR2O3 ஈரியல்பு. CRO2 பாருங்க CRO2 மென்னமிலம். CRO2 மென்னமிலம். CRO2 மென்னமிலம். CRO3 பாருங்க CRO3 அமிலமாக பாருங்க இருக்கு. CRO3 அமிலமாக பாருங்க இருக்கு. சரிடா? விளையிட்டாடா? ஓகே. இலகுவான கேள்விகள் என்ன? ஓகே. மூன்றாவது பகுதியும் பார்த்துட்டோம். மூன்றாவது பகுதியும் பார்த்தோம். CRO மென்மூலமா? CRO மட்டும்தான் தாழ்ந்த ஒட்சியேற்ற நிலை என்று சொல்லுவோம். CR2O3 CRO2 பாருங்க மத்தியமமான ஒட்சியேற்ற நிலையாக இருக்கும். CRO3 பாருங்க உயர்ந்த ஆக்சியேற்ற நிலையாக இருக்கும். CRO3 பாருங்க உயர்ந்த ஆக்சியேற்ற நிலையாக பாருங்க இருக்கு. சரிடா? ஓகே ஓகே ஓகே. அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வியை பார்ப்போம். இலகுவான கேள்விகள், இலகுவான கேள்விகள். இப்ப மொரட்டோயம் பாருங்க நாங்க இயலுமான அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். மொரட்டோயம் பாருங்க. மொரட்டோ எக்ஸாமும் பாருங்க அறிவிச்சிருக்காங்க தான்டா. மொரட்டோ எக்ஸாமடா நீங்க அந்த ரிசல்ட்ஸ்கள் பார்க்க தேவையில்ல, மார்க்ஸ்கள் பார்க்க தேவையில்லை. ஒரு ப்ராக்டிஸுக்கு செய்து பாருங்க. ப்ராக்டிஸுக்கு செய்து பாருங்க. ஒரு ப்ராக்டிஸ் என்ற நோக்கத்திலாம் செய்யணுமே தவிர இப்ப மொரட்டோ எக்ஸாம் நீங்க ஃபைனல் எக்ஸாம் மாதிரி யோசிக்க தேவையில்லை. ஒரு ப்ராக்டிஸுக்காக செய்து பார்க்கிறார்கள். விருப்பமானார்கள் செய்து பாருங்க. சரிடா? ஓகே. அடுத்த நாலாவது வீழ்படிவு X1க்கு ஐதான் NaOH சேர்த்து X2 சேர்க்கும் போது நிகழும் தாக்கத்துக்கு சமப்படுத்திய ரசாயன சமன்பாட்டை எழுதுங்க. பாருங்க குரோமேட் கரைசல் பாருங்க பெறப்படும். குரோமேட் கரைசல் பாருங்க பெறப்படும். இதுல CROH ரைஸ் பாருங்க. CROH ரைஸ் என்ன செய்யுது? CROH ரைஸ் ஆனதுக்கு CrO4 2 மைனஸ் ஆக ஒட்சியேற்றப்படுது. CROH ரைஸ் இதுல எழுதுறது CROH ரைஸ் ஆனது பாருங்க CrO4 2 மைனஸ் ஆக ஒட்சியேற்றப்படுது. சரியா? CROH ரைஸ் ஆனது கார ஊடகத்துல பாருங்க CrO4 2 மைனஸ் ஆக ஒட்சியேற்றப்படுறா. CrO4 2 மைனஸ் ஆக ஒட்சியேற்றப்படுறது. H2O2 ஆனது பாருங்க என்ன செய்யுது? நீராக தாழ்த்தப்படுது. H2O2 ஆனது நீராக பாருங்க தாழ்த்தப்படுறா. சோடியம் ஹைட்ராக்சைடு போட முடியாது. இங்க பாருங்க Na2CrO4 கரைசல்.
Na2CrO4 கரைசல் சக நீராக இருக்குமா திரவ நீராகவே இருக்குமே. சமப்படுத்திய ரசாயன சமன்பாடு கொடுத்து விட்டோம்னா சரி. பாருங்க +3ல இருக்கிறது +3ல இருக்கிறது +6க்கு என்ன செய்யுது ஆக்சிடேட்டப்படுது. அப்ப பாருங்க 3 இலத்திரன் என்ன செய்யறாரு 3 இலத்திரன் இழக்கிறார். ஒரு குரோமியம் 3 இலத்திரன் இழக்கிறார். இது பாருங்க -1 ஆக இருக்கிறது -2க்கு தாழ்த்தப்படுது. -1 ஆக இருக்கிறது -2க்கு பாருங்க தாழ்த்தப்படுது. 2 இலத்திரனை ஏற்றுக்கொள்றார். அப்ப 2 இலத்திரனை ஏற்றுக்கொள்றார். இவர் பாருங்க 3 இலத்திரன் இழக்கிறார். இவர் 2 இலத்திரனை ஏற்றுக்கொள்றார். 3க்கு 2க்கு போமசி என்ன அப்படி 6 பாருங்க இருக்கும். ஏன்னா 3க்கு 2க்கு போமசி 6 இருக்கும். அப்ப 2 CrO ரைஸ். இப்ப 3H2O2 3H2O2. அப்ப விளைவுல பாத்தீங்கன்னு சொன்னா 2 குரோமியம் சொன்னா 2 Na2CrO4 என்ன 4 NaOH ஆக இருக்க போகுது. 4 NaOH ஆக இருக்க போகுது. வாட்சன் அணுக்கள் பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே 2 6 6 நாளும் 10 10 16 ஆக இருக்கும். 16 ஆக இருக்கும். 4 8 4 8 அங்க என்ன 8 8 16 ஆக இருக்கும். 8 8 16 ஆக இருக்கும். ஐதரசன் அணுக்கள் பேனல் சமப்படுத்தி இருக்கா? ஐதரசன் அணுக்கள் விளைவுல 16 ஐதரசன் அணுக்கள் இருக்கு. இங்க பாருங்க 6 ஐதரசன் அணுக்கள் 4 10 10 இங்க பாருங்க 16 சரியாடா. 2 CrOH சக 4 NaOH கரைசல் சக 3 H2O2 திரவம் 2 Na2CrO4 கரைசல் சக 8 H2O ஆக பாருங்க இருக்கு சரிடா. ஓகே நோட் பண்ணுங்க நோட் பண்ணுங்க என்ன நோட் பண்ணுங்க நோட் பண்ணுங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. சமப்படுத்திய தாக்கம் கொடுக்க வரும். பி பார்ட் பார்த்துட்டோம். பி பார்ட் பார்த்துட்டோம். இனி சி பார்ட் என்ன சி பார்ட் சார்பாக பார்க்க போறோம்னு சொன்னால் மேலே குறிப்பிட்ட மூலகம் X ஆனது Y1 Y2 Y3 Y4 ஆகிய இணைப்பு சேர்வைகளை உருவாக்குகின்றது. என்ன வெள்ளிக்கிழமை பார்த்துனாங்க. இணைப்பு சேர்வைன்னு சொன்னா அப்படி பாருங்க. இணைப்பு சேர்வைன்னு சொன்னா அப்படி பாருங்க அது நடுநிலையாக பாருங்க இருக்குமே. இணைப்பு சேர்வைன்னு சொன்னா அப்படி நடுநிலையாக பாருங்க இருக்குமா. இணைப்பு சேர்வைன்னு சொன்னா அப்படி நடுநிலையாக பாருங்க இருக்கும். இப்ப நடுநிலையான இணைப்பு சேர்வைன்னு சொல்லி சொல்லும் போது அப்படி பாருங்க விளைவுலாக ஏற்றம் இருக்காது. விளைவுலாக பாருங்க ஏற்றம் இருக்காது. அங்க சிக்கல் கற்றையன் பகுதி எளிய அணையன் பகுதி இருக்கலாம். எளிய கற்றையன் பகுதி சிக்கல் அணையன் பகுதி பாருங்கள் இருக்கலாம். பார்ப்போம். என பொதுவாக 6 ஈதற் பிணைப்பு இருந்தாப்பில் பொதுவாக பாருங்க 6 ஈதற் பிணைப்பு இருந்தாடா உங்களுக்கு என்ன அது எண்முகி கேத்திர கணிதமாக இருக்கு. 6 ஈதற் பிணைப்பு இருந்தாவே எண்முகி கேத்திர கணிதமாக இருக்கும். 4 ஈதற் பிணைப்பு இருந்தா சதுரத்தளமாக இருக்கும் அல்லது நான்முகியாக பாருங்க இருக்கும். சதுரத்தளமாக இருக்கும் அல்லது நான்முகியாக பாருங்க இருக்கும். இப்ப எங்களுக்கு தெரியும் பாருங்க எங்கட இந்த முறையான் கேள்வியில 25 எஸ்ஏ கேள்வியில பாருங்க 25 எஸ்ஏ கேள்வியில எங்களுக்கு என்ன 4 ஈதற் பிணைப்பு வார மாதிரி பாருங்க கேட்டிருந்தவங்க. அதுவும் என்ன ஒரு இணையானது 2 ஈதற் பிணைப்பை வழங்குற மாதிரியும் பாருங்க கேட்டிருந்தவங்க. என்ன பிள்ளை ஒரு இணையானது பாருங்க 2 ஈதற் பிணைப்பை வழங்குற மாதிரியும் பாருங்க கேட்டிருந்தவங்க. சரிடா ஓகே. ஒரு இணை 2 ஈதற் பிணைப்பை வழங்குதுன்னு சொன்னேன். ஒரு இணையானது 2 ஈதற் பிணைப்பை பாருங்க வழங்குறாருன்னு சொன்னால் என்ன எங்களுக்கு இணைகள் எண்ணிக்கை குறைய போகுதுன்னு இணைகள் எண்ணிக்கை பாம்பில் குறையுமா? இணைகள் எண்ணிக்கை பாம்பில் குறையும். சரிடா ஓகே பாப்போம் பாப்போம். குரூப்ல போட்டு விடுறா குரூப்ல பாம்பில் போட்டு விடுறேன். ஓகே சரி அப்படி பாப்போம். இனி இணை சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்குள்ள பாம்பில் போடுறாங்க. பொதுவாக 7வது எஸ்ஏல பி பார்ட் பாம்பில் இணை சம்பந்தப்பட்ட கேள்வியாக இருக்கலாம். இல்லாட்டி என்ன ஒரு 3D தொகுதி மூலகத்தை இனங்கான்ற கேள்வியாக பாம்பில் இருக்கலாம். இப்ப எங்களுக்கு சி பார்ட்ல வார பாருங்க கல்குலேஷனோட வார கேள்வி இருக்கணும். அல்லது கற்றையன் பண்பறிவப்பு அடிப்படையாக கொண்டதாக இருக்கலாம். அணையன் பண்பறிவு அடிப்படையாக கொண்டதாக பாம்பில் இருக்கலாம். பாய்ச்சல் கோட்டு படம் என பாய்ச்சல் கோட்டு படம் வருது. இல்லாட்டி என்ன அட்டவணை கேள்வி பாம்பில் வருது. சரிடா ஓகேப்பா. எங்களுக்கு இணைகள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் பாருங்க ஆல்ரெடி நாங்க செய்திருக்கோம். ஆல்ரெடி பாருங்க இன்ஆர்கானிக் செய்யக்குள்ள செய்தாங்களா சரியா. வெள்ளிக்கிழமை செமினார்லையும் பாருங்க செய்தாங்களே. வெள்ளிக்கிழமை செமினார்ல 2025ஆம் ஆண்டு எஸ்ஏ பாருங்க செய்தாங்களோ. மேலே குறிப்பிட்ட மூலகம் X ஆனது Y1 Y2 Y3 Y4 ஆகிய இணைப்பு சேர்வைகளை உருவாக்குகிறது. அவற்றுக்கு எண்முக கேத்திர கணிதம் உண்டுன்னு சொன்ன 6 ஈதற் பிணைப்பு இருக்குமா? 6 ஈதற் பிணைப்பு இருக்கு. கட்டாயம் 6 இணை இருக்கணும் மண்டியில் அப்படி பாருங்க. ஒரு இணையானது 2 ஈதற் பிணைப்பு வழங்கிச்சுன்னு சொன்னா எங்களுக்கு இணைகள் எண்ணிக்கை பாருங்க குறைவாகவும் தேவைப்படும். ஓகேப்பா. இவ்விணைப்பு சேர்வைகள் யாவும் எக்ஸின் அயன் Cl - அயன் H2O மூலக்கூறு ஆகியவற்றை மாத்திரம் கொண்டுள்ளதுன்னு சொன்னா இங்க எண்முகி கேத்திர கணிதம் இருக்குன்னு சொன்னா கட்டாயம் 6 இணை இருக்கத்தான் போயிடும். சொன்னா ஒரு இணை ஒரு ஈதற் பிணைப்பு தான் நீங்க வழங்குது. Cl- ஒரு ஈதற் பிணைப்பு தான் வழங்கும். H2O பாருங்க ஒரே ஒரு ஈதற் பிணைப்பு தான் பாம்பில் வழங்கும். ஓகே. இணைப்பு சேர்வைகள் யாவற்றிலும் X ஆனது ஒரே ஒட்சியேற்ற நிலையில் உள்ளது. இணைப்பு சேர்வைகள் யாவற்றிலும் X ஆனது ஒரே ஒட்சியேற்ற நிலையில் இருக்குன்னு சொன்னா Cr3+ ஆக பாருங்க இருக்கலாம். ஓகே. ஒரு செகண்ட் பார்ட் கேள்வி செய்யக்குள்ள போய் கேள்வியா ஃபுல்லா வாசிப்போம். ஃபுல்லா வாசியா தான் பாம்பில் எங்களுக்கு ஐடியா பாருங்க வரும். சரிப்பா. Y1 இது அயன் அல்லாத ஒரு சேர்வை ஆகும். அயன் அல்லாத ஒரு சேர்வைன்னு சொன்னாவே என்ன
அயனல்லாத ஒரு சேர்வைன்னு சொன்னாடா என்ன அதுல எளிய கற்றையன் பகுதியோ எளிய அணையன் பகுதியோ பாருங்க இல்லை என்ன எளிய கற்றையன் பகுதியோ எளிய அணையன் பகுதியோ பாருங்க இல்லையா சரிடா எளிய கற்றையன் பகுதியோ எளிய அணையன் பகுதியோ பாருங்க இல்லை ஏன்னா ஓகே இப்ப இணைகள் பிள்ளை நாங்க ஐடியா பார்த்துட்டோம் கேள்விகளை கடந்து பார்ப்போம் சரிடா கேள்விகளை கடந்து பார்ப்போம் y1 இது அயனல்லாத ஒரு சேர்வையா நடுநிலை இணையினதும் அணையன் இணையினதும் சம எண்ணிக்கைகள் உலோகனுடன் இணைந்து காணப்பட்டது y1 தசமொரு 3 சென்டிமீட்டர் மைனஸ் சரிவுடைய 100 சென்டிமீட்டர் கியூப் கரைசலுக்கு மிகை ஈய நைட்ரேட் கரைசல் சேர்க்கும் போது வீழ்வடிவதும் கிடைக்கவில்லை சரிதாடா y1 பார்ப்போமே y1 பார்ப்போம் பிள்ளை பாருங்க ஏழாவது சில சி பாட்டு இப்ப y1 பாக்குறேன் y1 தாண்டில் அயன் அல்லாத சேர்வைன்னு சொல்லிக்கலாம் எப்படி வரலாம் CrCl3 H2O thrice ஆக இருக்கும் இப்ப இதுல எளிய கற்றையன் பகுதியோ எளிய அணையன் பகுதியோ இல்ல இப்ப இதுல இருந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா இங்க மையணு பாருங்க மையணு Cr3+ ஆக பாருங்க இருக்குதா உலோக மையணு என்ன உலோக மையாணு பாருங்க உலோக மையாணு பார்த்தோம்னு சொன்னா Cr3+ ஆக பாருங்க இருக்கு உலோக மையாணு பாருங்க Cr3+ ஆக பாருங்க இருக்கு சரிடா ஓகே என்ன சொன்னா இந்த எல்லா இணைப்பு சேர்வையிலையும் பாருங்க எல்லா இணைப்பு சேர்வையிலையும் குரோமியத்திர ஆக்சைடு ஒன்றுதானே ஒரே கற்றையும் தான் பாருங்க இருக்குதா ஓகே இதுக்கு இதுல பாருங்க சிக்கலுக்குள்ளதான் Cl- இருக்கு சிக்கலுக்கு வெளியில பாருங்க எளிய அணையன் பகுதியாக Cl- இருக்கா இல்ல எளிய அணையன் பகுதியாக Cl- இருந்தா தான் Pb2+ பாருங்க என்ன செய்யும் PbCl2 வீழ்வடிவு உருவாக்கும் PbCl2 பாருங்க வீழ்வடிவு உருவாக்கும் இப்ப சிக்கலுக்குள்ள இருக்கிறவர்கள் ஒரு காலமும் வீழ்வடிவு உருவாக்க மாட்டார் சிக்கலுக்குள்ள இருக்கிறவர்கள் ஒரு காலமும் வீழ்வடிவு உருவாக்க மாட்டார் இப்ப நாங்க CrCl3 என்ன CrCl3 H2O thrice CrCl3 H2O thrice என்ன CrCl3 H2O thrice இதுக்கு பாருங்க நீங்க மிகையாக Ag+ போட்டா என்ன மிகையாக Ag+ போட்டாலும் வீழ்வடி வராது என்ன பிறகு பாருங்க மிகையாக Pb2+ போட்டாலும் பாருங்க வீழ்வடி வராது என்ன மிகையாக Pb2+ போட்டாலும் வீழ்வடி பாருங்க வராது சிக்கலுக்குள்ள Cl- இருக்கு சிக்கலுக்கு வெளியில எளிய அணையன் பகுதியாக Cl- இருக்கு எளிய அணையன் பகுதியாக வெளியில பாருங்க Cl- இருந்தா Br- இருந்தா I- இருந்தா பாருங்க வீழ்படி உருவாக்கும் SO4 - இருந்தா என்ன வீழ்படி பாருங்க உருவாக்கும் பேரியம் 2+ போட்டா பேரியம் சல்பேட் வீழ்படி பாருங்க வரும் சரி இப்ப நாங்க Cr3+ கண்டுபிடிச்சிட்டோம் Cr3+ பாருங்க கண்டுபிடிச்சிட்டோம் சரிதாடா Cr3+ பாருங்க கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே பா அப்ப இனி y2 பார்ப்போம் y2 இச்சேர்வையில் நடுநிலை இணையையும் அணையன் இணையையும் உலோகனுடன் இணைந்து காணப்பட்டதுடன் y2 தசமொரு மோல் டெசிமீட்டர் மைனஸ் சரிவுடைய 100 சென்டிமீட்டர் கியூப் கரைசலுக்கு மிகை ஈய நைட்ரேட் கரைசல் சேர்க்கும் போது 2.78 கிராம் வீழ்வடிவு பெறப்பட்டது 2.78 கிராம் வீழ்வடிவு பாருங்க பெறப்படும் சரி அப்படி அப்ப இங்க வரப்போற வீழ்வடிவானது PbCl2 ஆக இருக்குமே இங்க வரப்போற வீழ்வடிவு பாருங்க PbCl2 ஆக இருக்குமா PbCl2 வீழ்வடிவாகுது எத்தனை கிராம் ஆமா இது 2.78 கிராம் 2.78 கிராம் PbCl2 வீழ்வடிவு பாருங்க வருது அது என்ன y2 அப்ப y2ல பாருங்க எளிய அணையன் பகுதியாக Cl- இருக்கு y2ல பாருங்க எளிய அணையன் பகுதியாக Cl- இருக்கு எத்தனை Cl- இருக்குன்னு தெரியாது நாங்க பார்க்க வேணும் இல்ல பாருங்க உள்ளுக்குள்ள எளிய அணையன் பகுதி இப்ப Cl- H2 பாருங்க நடுநிலையான இணையும் என்ன எதிரேற்றம் கொண்ட இணையும் பாருங்க சம எண்ணிக்கையில பாருங்க இருக்கு சம எண்ணிக்கையில பாருங்க இருக்கு சம எண்ணிக்கையில இருக்கு சரியா இங்க பாருங்க y2 பார்க்க போறேன் y2ல உருவான PbCl2 மூல பாப்போம் y2ல உருவான PbCl2 மூல் PbCl2 மூலன்னு சொல்லிக்கலாம் மூல் சமன்கள் திணிவின் கீழ் மூலர் திணிவாக இருக்கு மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு நாங்க PbCl2 மூலர் திணிவை கணிச்சு காட்டணும் அதுக்கு மார்க்ஸ் இருக்கா PbCl2 மூலர் திணிவு கணிச்சு காட்ட வேணும் அதுக்கு பாருங்க மார்க்ஸ் இருக்கு எங்களுக்கு தரவுகள் தந்திருப்பாங்க எத்தனை திணிவு எவ்வளவு அப்படி எத்தனை திணிவு Pbல திணிவு எவ்வளவு Pbல திணிவு அப்படின்னு பாருங்க என்ன சொல்லப்படுது Pb 207 Pb பாருங்க 207 குளோரின் பாருங்க 35.5 சரியா அப்ப Pb 207 Pb பாருங்க 207 சக 35.5 என்ன 35.5 தர 2 ஆக பாருங்க இருக்குமே 35.5 தர 2 ஆக பாருங்க இருக்கு சரிடா 35.5 தர 2 சரிடா ஓகே 35.5 தர 2 ஆக பாருங்க இருக்கு பா 35.5 தர 2 71 278 கிராம் per மூலாக இருக்கு 278 கிராம் per மூலாக பாருங்க இருக்கு 278 கிராம் per மூல் இதுல பாருங்க PbCl2 இங்க பாருங்க y2ல உருவான PbCl2 மூல நாங்க கணிச்சோம்னு சொன்னாவே எப்படி வரப்போகுது
சைபர் தசம் சைபர் ஒரு மூலாக இருக்கும். சைபர் தசம் சைபர் ஒரு மூலாக பாருங்க இருக்குது. Y2ல உருவான PbCl2 பேண்டில் சைபர் தசம் சைபர் ஒரு மூலன்னு சொன்னா இங்க Y2ல இருக்கிற Cl மைனஸ் Y2ஆல உருவாக்கப்பட்ட PbCl2ல இருக்கிற Cl மைனஸ் மூல எவ்வளவு அது டபுள் மடங்காக இருக்கும். Cl மைனஸ் மூல் பேண்டில் டபுள் மடங்காக இருக்கும். சைபர் தசம் சைபர் 2 மூலாக இருக்கும். சைபர் தசம் சைபர் 2 மூலாக இருக்கும். ஏன்னு சொன்னா அப்படி பாருங்க, ஒரு PbCl2ல எத்தனை Cl மைனஸ் இருக்கு? 2 Cl மைனஸ் இருக்கு. ஒரு PbCl2ல பாருங்க 2 Cl மைனஸ் இருக்குன்னு சொன்னா சைவதசம் சைபர் ஒரு மூல் PbCl2ல பாருங்க எத்தனை Cl மைனஸ் வரும்? சைவதசம் சைபர் 2 மூல் Cl மைனஸ் பாருங்க வரும். சைவதசம் சைபர் 2 மூல் Cl மைனஸ் வரும். எனக்கு பாருங்க ஆரம்பத்துல சொல்லியிருக்காங்க Y2 சார்பாக என Y2வின் தசம் ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் 100 சென்டிமீட்டர் கனம் கரைசல். Y2ட மூல காணுவோம். சரி அப்படியே Y2ட மூல பாருங்க காண போறோம். Y2ட மூலா Y2ட மூல் கண்டமண்டா Y2ட மூல் சமன் என்ன? சரிவு தர கனவளவு. இங்க பாருங்க சரிவு தர கனவளவு அப்படின்னு சொன்னா பாருங்க சைவதசம் ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 சைவதசம் ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 கனவளவு எவ்வளவு? 100 தர 10⁻³ டெசிமீட்டர் கனவன். 100 தர 10⁻³ டெசிமீட்டர் கனமாக இருக்கு. 100 தர 10⁻³ டெசிமீட்டர் கனமாக இருக்கு. 100 தர 10⁻³ டெசிமீட்டர் கனம். சரி அப்படியே ஓகே. அப்ப Y2ட மூல் பாருங்க, Y2ட மூல் என்ன? சைவதசம் சைபர் ஒரு மூலாக இருக்கு. Y2ட மூல் என்ன? சைவதசம் சைபர் ஒரு மூல் பாருங்க வருது. Y2ட மூல் சைவதசம் சைபர் ஒரு மூல். சைவதசம் சைபர் ஒரு மூல் Y2ல இருந்து பாருங்க எத்தனை Cl மைனஸ் வந்திருக்கு? சைவதசம் சைபர் 2 மூல் Cl மைனஸ் பாருங்க வந்திருக்கு. சைவதசம் சைபர் 2 மூல் Cl மைனஸ் பாருங்க வந்திருக்கு. ஐடியா விளையாடா? Y2ட சைவதசம் சைபர் ஒரு மூல்ல இருந்து எத்தனை மூல் Cl மைனஸ் வந்திருக்கு? சைவதசம் சைபர் 2 மூல் Cl மைனஸ் பாருங்க வந்திருக்கு. அப்படின்னு சொன்னா Y2ல பாருங்க, Y2ல எளிய அணையன் பகுதியா Y2ல பாருங்க எளிய அணையன் பகுதியாக பாருங்க 2 Cl மைனஸ் இருந்திருக்கும். சரி அப்படி Y2ல பாருங்க எளிய அணையன் பகுதியாக 2 Cl மைனஸ் பாருங்க இருந்திருக்கும். 2 Cl மைனஸ் இருக்குன்னு சொன்னா அப்படி அது எப்படி இருக்கணும்? Cl2 ஆக பாருங்க இருக்கணும். Cl2 ஆக இருக்குன்னு சொன்னா அப்படி வெளியில 2 மைனஸ் இருக்கு. அப்படின்னு சொன்னா என்ன? விளைவுளாக 2 பிளஸ் இருக்கணும். சிக்கல் கற்றையின் பகுதியில பாருங்க 2 பிளஸ் பாருங்க இருக்கும். அப்படி இந்த ஐடியா விளையிட்டா அப்படி தசம் சைபர் ஒரு மூல் Y2ல பாருங்க எத்தனை மூல் Cl மைனஸ் இருக்கு? தசம் சைபர் 2 மூல் பாருங்க இருக்கு. டபுள் மடங்கு Cl மைனஸ் இருக்கு. அப்ப ஒரு Y2 தண்ணியில கிடைச்சா 2 Cl மைனஸ் வரும். ஒரு Y2 தண்ணியில கிடைச்சா 2 Cl மைனஸ் வரணும்னு சொன்னா எளிய அணையன் பகுதி 2 Cl மைனஸ் இருக்கும். எளிய அணையன் பகுதி பாருங்க 2 Cl மைனஸ் பாருங்க இருக்கணும். அப்ப இதுல CrCl என்ன? CrCl இது H2O 5 டைம்ஸ் ஆக இருக்கும். CrCl H2O 5 டைம்ஸ் ஆக பாருங்க இருக்கும். சரி அப்படி CrCl H2O 5 டைம்ஸ் இதான் பாருங்க Y2 ஆக இருக்கும். கண்டுட்டபிள். இது பாருங்க சிக்கல் கற்றையன் பகுதியும் எளிய அணையன் பகுதியும். சிக்கல் கற்றையன் பகுதி எளிய அணையன் பகுதியா? சிக்கல் கற்றையன் பகுதி எளிய அணையன் பகுதி. இதை வச்சு கொண்டு பாருங்க நாங்க ஐடியாஸா கொண்டு போகலாம். ஐடியாவை கொண்டு போகலாம். Y2க்கு பாருங்க இந்த கணிப்பு நீங்க செய்து காட்டணும். அப்படி பாருங்க Y2க்கு கணிப்பு செய்து காட்டணும். இப்ப சில எஸ்ஐ கேள்விகள் பாருங்க எப்படி வரும்னு சொன்னாவே விவர கரைக்கைக்குள்ள இத்தனை அயன்கள் பாருங்க வருதுன்னு சொல்லுவாங்க. சரியா? விவர கரைக்கைக்குள்ள அயனே வராது. ஏன் இது ஒரு அயனல்லாத சேர்வை. விவர கரைக்கைக்குள்ள பாருங்க 2 Cl மைனஸும் ஒரு சிக்கல் கற்றையின் பகுதியும் வருதுன்னு சொன்னா மொத்தம் என்ன? 3 அயன்கள் பாருங்க வருது. 2 Cl மைனஸும் ஒரு சிக்கல் கற்றையின் பகுதியும் சொன்னா என்ன? 3 அயன்கள் பாருங்க வருதா? 3 அயன்கள் பாருங்க வருது. 3 அயன்கள் பாருங்க வருது. ஓகே. இனி பாருங்க Y3க்கு என்ன சொல்றாங்க? Y3 இதன் தசம் ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் சரிவுடைய 100 சென்டிமீட்டர் கரைசலுக்கு மிகை ஈய நைட்ரேட் சேர்க்கும் போது 4.17 கிராம் வீழ்வடிவு பெறப்படுது. Y3 சரிடா? Y3 இதுல போறோம். எப்படி Y3 பாருங்க இதுல போறேன். Y3 அப்ப உருவாகிற PbCl2 வீழ்வடிவை நாங்க காணலாம். உருவாகிற PbCl2 வீழ்வடிவு பாருங்க காணலாம். Y3 ஆன PbCl2 வீழ்வடிவு வருதுன்னு சொன்னா என்ன? எளிய அணையன் பகுதியாக Cl மைனஸ் இருக்கு. எளிய அணையன் பகுதியாக Cl மைனஸ் பாருங்க இருக்கு. எவ்வளவு வீழ்வடிவாதங்களில் 4.17 கிராம். 4.17 கிராமா? 4.17 கிராம். இது 278 கிராம் பர் மூல். 278 கிராம் பர் மூல். 278 கிராம் பர் மூல். சுருக்கி சொல்லுங்க. 4.17 என்ன? 4.17 278 சுருக்குனா அவ்வளவுடா வருது. என்ன? 4.17 4.17 278 பாருங்க சுருக்குறேன். 4.17 அப்படி 4.17 278 பாருங்க சுருக்குறோம். சரி அப்படி அப்ப 1.5 தர என்ன? 1.5 தர 10⁻². 1.5 தர 10⁻². 1.5 தர 10⁻². நாங்க அப்படி சொல்லலாம் 0.015 மூலாக இருக்கு. 0.015
0.15 மூலாக பாருங்க இருக்கு என்ன 0.015 மூல். சுருக்கல் சரியா அப்படி சுருக்கல் பாருங்க சரியா. ஓகே 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 அது பாருங்க எத்தனை மூல் வருது 0.01 சொன்னா இது 0.015 மூலாக பாருங்க இருக்கு 0.015 மூலாக இருக்கு. ஓகே இதுல இருக்கிற என்ன எங்களுக்கு சிஎல் மைனஸ் என்ன டபுள் மடங்கு சிஎல் மைனஸ் வரப்போகுது. சிஎல் மைனஸ் என்ன பிபிசிஎல் டூல இருக்கிற சிஎல் மைனஸ்ல என்ன டபுள் மடங்கு பிபிசிஎல் மூலிட டபுள் மடங்கு தான் சிஎல் மைனஸ் மூலாக இருக்கும். சிஎல் மைனஸ் மூலாக இருக்கும் எவ்வளவா இருக்கும் இது 0.03 மூலாக இருக்கும். என்ன 0.03 மூலாக இருக்கும் அப்படின்னு சொன்னா இவர் அதே அளவு தான் y3 என்ன அதே அளவு தான் தசம் ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் 100 தர 10 செய்யும் டெசிமீட்டர் கிராம் 0.01 மூலா 0.01 மூல். y3 y3 என்ன 0.01 மூலாக இருக்கு. y3 0.01 மூல். இப்ப 3 மடங்கு சிஎல் மைனஸ் வருது. 3 மடங்கு சிஎல் மைனஸ் வருதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் இங்க வெளியில 3 சிஎல்3 பாருங்க இருக்கு. வெளியில 3 சிஎல்3 இருக்கு. அப்ப உள்ளுக்குள்ள பாருங்க உள்ளுக்குள்ள என்ன எந்த ஒரு மைனஸ் ஏற்றவும் இல்லை. உள்ளுக்குள்ள பாருங்க எந்த ஒரு மைனஸ் ஏற்றவும் இல்லை. தனியா CrH2O 6 டைம்ஸ் என்ன இது 3 பிளஸ் ஆக இருக்கும். 3 பிளஸ் 3 மைனஸ் இதை தண்ணியில கரைச்சா அப்படி மொத்தம் எத்தனை அயன்டா வரும் y3 பாருங்க y3 தண்ணியில கரைச்சா எத்தனை அயன் வரும் சிக்கல் கற்றையன் 1 வரும் 3 Cl மைனஸ் ஒட்டு மொத்தமா என்ன 4 அயன்கள் பாருங்க வருதா. தண்ணியில கரைச்சா அப்படி 4 அயன்கள் வருது. அது இங்க கேட்கலடா அது இங்க கேட்கல அப்படி இங்க பாருங்க எந்த ஒரு அயனும் இல்ல. இங்க 2 Cl மைனஸும் ஒரு சிக்கல் கற்றையனும் சொன்னா 3 அயன்கள். இங்க 3 Cl மைனஸும் ஒரு சிக்கல் கற்றையனும் 4 அயன்களா 4 அயன்கள். சரி அப்படின்னு ஓகே கரெக்டா வெளியே உடைச்சு கொண்டு போறோம். வெளியே பாருங்க உடைச்சு கொண்டு போறோம். ஓகே இனி y4 என்ன இதன் தசம் ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் சரிவுடைய 100 சென்டிமீட்டர் கியூப் கரைசலுக்கு அதே மூல் தான் பாருங்க வரப்போகுது. மிக நைட்ரேட் சேர்க்கும் போது வீழ்படிவு 1.39 கிராம் பெறப்பட்டது. 1.39 கிராம் சொன்னா 2.7 டன் சொன்னா 0.01 இதுல அரைவாசியாக பாருங்க இருக்கு. சரிடா ஓகே இப்ப நீங்களே கேள்வி பிடிபட்டு கேள்வி பாருங்க பிடிபட்டு கடகரண்டு பாருங்க செய்யலாமடா சிக்கல் இல்லை. இலக்குவான கேள்வி அப்படின்னு இலக்குவான கேள்வி சரிடா. எதுவும் சாத்தியமடா நம்பிக்கையோட படிப்போம் நிச்சயமாக ஜெயிப்போம். ஓகே எவ்வளவா 1.39 கிராம் 1.39 கிராம் 1.39 கிராம் இது பாருங்க என்ன 278 கிராம் பர் மூல் 278 கிராம் பர் மூல் 278 கிராம் பர் மூல் அது அரைவாசியாக பாருங்க இருக்கு. 0.05 மூலாக பாருங்க இருக்கு. 0.05 மூலாக பாருங்க இருக்கு. டேபிள் 0.05 மூலாக பாருங்க இருக்கு. ஓகே இதுல சிஎல் மைனஸ்ல மூல் பாருங்க. சிஎல் மைனஸ்ல மூல் பிபிசிஎல் மூல் மாதிரி டபுள் மடங்கு தான் சிஎல் மைனஸ்ல மூல். இது எவ்வளவு வருது 0.01 மூலாக இருக்கு. 0.01 மூலாக பாருங்க இருக்கு. 0.01 மூலாக இருக்கு. இப்ப y4 மூலம் என்ன y4 மூலம் என்ன அதே அளவு தான் 0.01 மூலாக இருக்கு. 0.01 மூல் பாருங்க இருக்கு. y4 மூலமாவே 0.01 மூலாக பாருங்க இருக்கு. ஓகே y4 மூலமாவே 0.01 மூல் அப்படின்னு சொன்னா y4 பாருங்க ஒரே ஒரு Cl மைனஸ் மட்டும் தான் வர வேணும். y4 பாருங்க ஒரே ஒரு Cl மைனஸ் மட்டும் தான் வெளியில இருக்கணும் அப்படின்னு சொன்னா இங்க என்ன வரும் CrCl2 என்ன H2O 4 டைம்ஸ் H2O 4 டைம்ஸ் இங்கால Cl ஆக இருக்குன்னு சொன்னா இவர் ஒரு மூல இருந்து ஒரு Cl மைனஸ் வரும். ஒரு மூல இருந்து ஒரு Cl மைனஸ் வரும். 0.01 மூல இருந்து 0.01 மூல் Cl மைனஸ் ஃபேமிலி வருது. சரியா ஓகே என்ன சொன்னா அப்படி அவங்க தந்திருக்கிற இணைகள் பாருங்க Cl மைனஸ் H2 ஒரு இணை ஒரு ஈதற்பணைப்பு தானே வழங்கும்டா. ஒரு இணை பாருங்க ஒரு ஈதற்பணைப்பு தான் வழங்கும். சரிடா ஒரு இணை ஒரு ஈதற்பணைப்பு தான் பாருங்க வழங்குவாருன்னு சொல்லி y2 சிக்கல் கற்றையின் பதினேற்றம் பாருங்க 2 பிளஸ் அதான் பாருங்க 2 மைனஸ் இருக்கு. y3 சிக்கல் கற்றையின் பதினேற்றம் பாருங்க 3 பிளஸ் அதான் 3 Cl மைனஸ் பாருங்க நடுநிலையாக்குறதுக்கு இருக்கு. y4 பாருங்க சிக்கல் கற்றையின் பதினேற்றம் ஒரு பிளஸ் அப்ப இதுல ஒரு மைனஸ் பாருங்க இருக்குதா ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் பாம்பில் இருக்கு. சரியாடா ஓகே 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 பாப்போம் பாப்போம் நான் எனக்கு பாப்போம். இப்ப பாருங்க என்ன கேட்கிறாங்க என்ன முதலாவது கேள்வி என்ன முதலாவது கேள்வி நான் சூத்திரங்களை கண்டுட்டோம்டா. முதலாவது கேள்வி பாருங்க தரப்பட்ட ரசாயன சேர்வையில் மூலகம் எக்ஸின் ஆக்சிஜேற்ற நிலையை குறிப்பிடுக +3 தரப்பட்ட ரசாயன சேர்வையில் மூலகம் x3 ஆக்சிஜேற்ற நிலையை குறிப்பிடுக அது +3 இருக்குமா +3 ஆக்சிஜேற்ற மட்டும் சொல்ல மாட்டா. சரி இங்கு உருவாகிய வீழ்படிவை இனம் காண்பதுடன் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உருவாகிய வீழ்படிவின் மூல எண்ணிக்கையை கணிக்க இங்கு உருவாகிய வீழ்படிவை இனம் காண்பதுடன் இப்ப வீழ்படிவு PbCl2 எழுத வேணுமா வீழ்படிவு பாருங்க PbCl2 எழுத வேணும். சரியாடா உருவாகிய வீழ்படிவு பாருங்க என்ன உருவாகிய வீழ்படிவு முதலாவது சீல பேர்பில் முதலாவது ஆன்சர் எழுதுறேன். சீல பேர்பில் முதலாவது ஆன்சர் எழுதுறேன் +3 +3 சீல பேங்க் இரண்டாவது ஆன்சர் எழுதுறேன். இப்ப உருவாகிய வீழ்படிவன் உருவாகிய வீழ்படிவா உருவாகிய வீழ்படிவு என்ன
உருவாகிய வீழ்வடிவு PbCl2 என உருவாகிய வீழ்வடிவு பாருங்க PbCl2 உருவாகிய வீழ்வடிவு பாருங்க PbCl2 சரிதான்டா தெரியுதான் மேல் +3யும் என்ன ஆக்சிஜன் +3 மற்றது பாருங்க உருவாகிய வீழ்வடிவு PbCl2 ஆக பாருங்க இருக்கு வெரி குட் வெரி குட் வெரி குட்டா ஓகே ஓகே அப்ப உருவாகிய வீழ்வடியின் மூலணிக்கையை காண்க இப்ப Y1ல பாருங்க Y1ல இல்ல Y1ல பாருங்க வீழ்வடிவு இல்ல Y1ல பாருங்க வீழ்வடிவு இல்ல Y2ல பாருங்க Y2ல என்ன Y2ல எவ்வளவு வீழ்வடி வருது Y2ல PbCl2 0.01 மூல் வருது அதை நான் காட்டணுமா Y2ல பாருங்க 0.01 மூல் வீழ்வடி வருதுன்னு சொல்லி காட்டணும் PbCl மூலத்தினையும் கணிச்சு காட்டுறதுக்கு மார்க்ஸ் இருக்கு அதுக்கு மார்க்ஸ் இருக்கு இப்ப Y2ல பாருங்க 0.01 மூல் Y3ல பாருங்க Y3ல எவ்வளவு PbCl மூல் 0.015 மூல் என்ன Y4ல பாருங்க 0.005 மூலாக இருக்கு ஓகே மூன்றாவது Y1 Y2 Y3 Y4 ஆகிய சேர்வைகள் ஒவ்வொன்றிலும் உலோக அயனுடன் இணைந்த இணை அல்லது இணைகளை பட்டியல் படுத்துங்க என்ன சரியா ஓகே Y1ல பாம்பில் Y1ல Cl மைனஸும் H2 பாருங்க இருக்கு Y1ல பாம்பில் Y1ல சரியா இதுல எழுதுறேன்னா Y1ல தெரியுதா ஓகே Y1ல பாம்பில் Y1ல Cl மைனஸ் H2 என Y1ல இணைகள் Cl மைனஸ் H2 Y2லையும் பாருங்க Y2லையும் Cl மைனஸ் H2 தனித்தனியா எழுதி காட்டணுமா சரியா தனித்தனியா எழுதி காட்டணும் Y3ல பாருங்க Y3ல H2O Y3ல பாருங்க H2O Y4ல பாருங்க Y4ல என்ன Y4ல Cl மைனஸும் H2O Y4ல பாருங்க Cl மைனஸும் H2O மாக பாருங்க இருக்கு என்ன Y4ல Cl மைனஸும் H2O மாக பாருங்க இருக்கு ஓகே ஐடியா ஓகே தானே ஐடியா ஓகே தானே சரி பா அப்ப அடுத்து என்ன கேட்கிறாங்க Y1 Y2 Y3 Y4 ஆகியவற்றின் கட்டமைப்புகளை தருது Y1 Y2 Y3 ஆகியவற்றின் கட்டமைப்புகளை தருது இப்ப நாங்க கேட்டோம் சரியா கேட்டோம்டா ஓகே அடுத்த பாருங்க Y1 Y2 Y3 Y4 ஆகியவற்றின் IUPAC பேரே எழுது என்ன IUPAC பேரே எழுதுவா ஓகே இப்ப பாருங்க முதலாவதுல மட்டும்தான் பாருங்க நடுநிலை அயனில்லாத சேர்வை வருதன் முதலாவது மட்டும்தான் பாருங்க அயனில்லாத சேர்வை வருது நிச்சயம் எல்லாம் பாருங்க சிக்கல் கற்றையன் இருக்கு சிக்கல் கற்றையன் இருக்குன்னு சொன்னா என்ன செய்வோம் நாங்கள் உலோகத்துல ஆங்கில பெயர் எழுதுவோம் என்ன சிக்கல் கற்றைன்னு சொன்னா உலோகத்துல ஆங்கில பெயரை பாருங்க எழுதுவோம் சரிடா சிக்கல் கற்றைன்னு சொன்னா உலோகத்துல ஆங்கில பெயரை பாருங்க எழுத போறோம் ஓகே தானே பா நோட் பண்ணுங்க நோட் பண்ணுங்க நோட் பண்ணுங்க பார்ப்போம் அப்படிங்களா ஓகே நோட் பண்ணிட்டீங்கன்னு எப்படி பா PbCl2 மூலத்தினிவு கணிச்சு காட்டணும் பாருங்க மூல் சமன் திணிவின் கீழ் மூலத்தினிவில் அடியில மூல் சமன் சரிவுதர கனவுளவு இந்த ஐடியாஸ்ல பாருங்க பாக்குறேன் ஓகே வேணி பேரிட்டு எழுதுவோம் பேரிட்ட பாருங்க எழுத போறோமா பேரிட்டு பாருங்க எழுத போறோம் முதலாவது பாருங்க முதலாவது என்ன ட்ரை அக்வா ட்ரை குளோரிடோ குரோமியம் 3 என்ன ட்ரை அக்வா ட்ரை குளோரிடோ குரோமியம் 3 ஆக பாருங்க இருக்கு முதலாவது பாருங்க முதலாவது ட்ரை அக்வா என்ன ட்ரை அக்வா ட்ரை குளோரிடோ ட்ரை அக்வா ட்ரை குளோரிடோ குரோமியம் 3 என்ன ட்ரை அக்வா ட்ரை குளோரிடோ குரோமியம் 3 ஆக பாருங்க இருக்கு இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னாவே சிக்கல் கற்றையன் பகுதி இருக்கு எளியணையன் பகுதி இருக்கு இப்ப வெளியில இருக்கிற எளியணையன் பகுதியில எண்ணிக்கை பாருங்க நாங்க எழுதுறீங்க அது குளோரைடு பாருங்க முடியும் இடைவெளி விடணும் இடைவெளி பாருங்க விடணும் அக்வா பாருங்க அக்வா ஏல ஸ்டார்ட் பண்ணும் குளோரிடோ சில ஸ்டார்ட் பண்ணும் இது பாருங்க எத்தனை பென்டா அக்வா சரி அப்படி பென்டா அக்வா 5 H2 இருக்கு அப்படி அப்படி பென்டா அக்வா எல்லாமே சிம்பிள் லேட்டஸ்ட்ல பாருங்க நாங்க எழுத வேணும் சிம்பிள் லேட்டஸ்ட்ல எழுதுவோம் பென்டா அக்வா குளோரிடோ ஒரே ஒரு குளோரிடோ எப்படி இருக்கு இப்ப பென்டா அக்வா குளோரிடோ குரோமியம் 3 என்ன குரோமியம் பாருங்க 3 குரோமியம் 3 என்ன குரோமியம் 3
இடைவெளி விட்டு குளோரைடாக பாருங்க இருக்கு என்ன, இடைவெளி விட்டு பாருங்க குளோரைடாக பாருங்க இருக்கு குரோமியம் 3 இடைவெளி விட்டு பாருங்க குளோரைடாக பாருங்க இருக்கு. ஓகே, பென்டா அக்வா குளோரிடோ என்ன, பென்டா அக்வா குளோரிடோ குரோமியம் 3 இடைவெளி விட்டு குளோரைட். சரி அப்படின்னு அடுத்தது பாருங்க. அடுத்ததுல தனியா H2O மட்டும் தான் இருக்குது, தனியா H2O மட்டும் தான் இருக்கு. அப்ப என்ன செய்வோம், இதை பாருங்க ஹெக்ஸா அக்வா என்ன, இது பாருங்க ஹெக்ஸா அக்வா என்ன, ஹெக்ஸா அக்வா ஹெக்ஸா அக்வா குரோமியமா, ஹெக்ஸா அக்வா குரோமியம் என்ன, ஹெக்ஸா அக்வா குரோமியம், ஹெக்ஸா அக்வா குரோமியம் 3 என்ன, ஹெக்ஸா அக்வா குரோமியம் 3 இடைவெளி விட்டு குளோரைட். இப்ப எளிய அணையன் பகுதி பாம்பில் எத்தனை இருக்குன்னு சொல்லி நாங்க மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எளிய அணையன் பகுதி பாம்பில் எத்தனை இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சிக்கல் கற்றையன் பகுதிக்கும் எளிய அணையன் பகுதிக்கும் பாம்பே கட்டாயம் இடைவெளி பாருங்க விடுவோம். சரியாவே இது டைட்ரை என டெட்ரா, டெட்ரா அக்வா, இது பாருங்க டெட்ரா அக்வாவா என்ன, இது டெட்ரா அக்வா என்ன, டெட்ரா அக்வா என்ன, டெட்ரா அக்வா டைக்ளோரிடோ என்ன, டெட்ரா அக்வா டைக்ளோரிடோ, டெட்ரா அக்வா டைக்ளோரிடோ ஏன்னா இங்கேயும் குரோமியம் 3 என்ன, அவங்களே சொல்லிட்டான் அப்படி ஒரே ஆக்சிஜன்ல பாருங்க இருக்குது என்ன, குரோமியம் 3 குரோமியம் 3 என்ன, இடைவெளி விட்டு குளோரைட். நீங்க அப்படி ஒரே நேருக்கு எழுதி கொள்ளுங்கடா, ஒரே நேருக்கு எழுதி கொள்ளுங்க CHLO RID இடைவெளி கட்டாயம் இருக்கணுமா, இடைவெளி பாருங்க கட்டாயம் இருக்கணும். சரிடா, டெட்ரா அக்வா டைக்ளோரிடோ குரோமியம் 3 இடைவெளி விட்டு குளோரைடாக பாருங்க இருக்கு. ஓகே, அவ்வளோட சரி. அப்ப ஒரு இசை கேள்வி என்ன, இசை கேள்வி பாருங்க, இசை கேள்வி என்ன, பி பார்ட் சி பார்ட் என்ன, பி பார்ட் சி பார்ட் பாருங்க தந்திருக்காங்க, பி பார்ட் சி பார்ட் பாருங்க தந்திருக்கான். கொடுத்துருக்கிற மார்க்ஸ் என்ன, எஸ்ஐ கேள்வியில அப்படியே 65 ஏன்னா 65 இதுல 85 பாருங்க கொடுத்துருக்காங்க, 65 85 சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிடா, 85 சொன்னா இதுக்கு 4.25 மார்க்ஸ் என்ன, 4.25 மார்க்ஸ் பாருங்க கொடுத்துருக்காங்க. ஏ பாட்டுக்கு பாருங்க, ஏ பாட்டுக்கு 3.25 மார்க்ஸ் பாருங்க கொடுத்துருக்காங்க. சரி, அப்படியே கேள்வி வெயிட்டேஜ் தானே இருக்கு, கேள்வி வெயிட்டாக பாருங்க இருக்கு. ஓகே ஓகே. அப்ப இதுல இன்ஆர்கானிக் பார்த்துட்டோம், இன்ஆர்கானிக் 7வது இசையில சி பார்ட் பார்த்துட்டோம். இனி 9வது இசையில ஏ பாட்டை பார்ப்போமா, சாரி 9வது இசையில ஏ பார்ட் பார்ப்போம். நோட் பண்ணு, நோட் பண்ணு, 9வது இசையில ஏ பாட்டை பார்ப்போம். பாப்போம் பிள்ளைங்களா, ஓகே பாப்போம். இனி 9வது இசையில ஏ பாட்டை பார்ப்போம். 9வது இசையில பாருங்க ஏ பாட்டை. இப்ப இன்ஆர்கானிக் பகுதி அப்படின்னு நாங்க ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம், ஒரு சிக்கலும் இல்ல. MCQல வருதுடா, ஸ்ட்ரக்சர்ல வருது, எஸ்ஏல பாருங்க வருது, எஸ்ஏல பி பார்ட்லயும் பாருங்க ஒரு பகுதியாக வருது. இன்ஆர்கானிக் பாருங்க, இன்ஆர்கானிக் கால்குலேஷனோட வருது, சி பார்ட்ட போய் கால்குலேஷனோட வருது, பி பார்ட்ல பாருங்க எலக்ட்ரோட வருது, எலக்ட்ரோ யூனிட் 30 இலக்குவான பாடப்படா கேத்தோட இதனோட இதன்னு சொல்லி கண்டுபிடிச்சா சரி தான், படிக்கத்தானே எப்படி போறோம், யூனிட் 13 பாருங்க பார்க்கத்தான் போறோம். ஓகே பாப் வெங்கண்ட 9வது எஸ்ஏல ஏ பாட்டை பாருங்க, 9வது எஸ்ஏல ஏ பாட். சரி அப்படி ஓகே பா என்னவாம், 9வது எஸ்ஏல ஏ பாட். எக்ஸ் எனும் ஒரு நீர்க்கரைசலில் 3 கற்றையன்களும் 2
அணையன்களும் உண்டு. அப்ப கற்றையன் பண்புரிப்பு அணையன் பண்புரிப்பு சேர்த்து வருதா எக்ஸ்டர்னல் நீட் கிரைசல் வளமையான ஐடியால தாங்கள் பாக்குறோமே. வளமையான ஐடியால தாங்கள் பாக்குறோம். எக்ஸ்டர்னல் நீட் கிரைசல் எக்ஸ்டர்னல் நீட் கிரைசல்ல கற்றையன்கள் பாருங்கள் 3 இருக்குதாமே. கற்றையன்களா எக்ஸ்டர்னல் நீட் கிரைசல் பாருங்கள் கற்றையன்கள் 3 இருக்கு. கற்றையன்கள் பாருங்க 3 இருக்குது. கற்றையன்கள் 3 இருக்கு. அடுத்த என்ன பிள்ளை அணையன்கள் என்ன அணையன்கள் பாருங்க அணையன்கள் 2 பாருங்க இருக்குதா. கற்றையன்கள் 3 இருக்குடா. அணையன்கள் பாருங்க 2 இருக்குதா. நாங்க கண்டுபிடிக்க போறோம் சரியா. ஓகே என்னவா இக்கற்றையன்களையும் அணையன்களையும் இனம் காண்பதற்கு பின்வரும் பரிசோதனைகள் செய்யப்பட்டது. இப்ப கற்றையன் பண்பறிவு கூடாதான் பாருங்க பூவாங்கள். ஓகே எக்ஸ் ஆனது ஐதான் HCl அமிலமாக்கப்பட்டு கரைசலின் ஊடாக H2S வாயு செலுத்தப்பட்டது. ஒரு தெளிந்த கரைசல் பெறப்பட்டது. எக்ஸ் ஆனது ஐதான் HCl அமிலமாக்கப்பட்டு ஒரு கரைசலூடாக H2S வாயு செலுத்தப்பட்டது. ஒரு தெளிந்த கரைசல் பாருங்க பெறப்பட்டது. அப்ப நாங்க எடுக்கிற முடிவு என்ன கற்றையன் பண்பறை பகுப்பு பாருங்க. கற்றையன் என்ன கற்றையன் பண்பறை பகுப்பு சரி அப்படி கற்றையன் பண்பறை பகுப்பு என்ன கற்றையன் பண்பறை பகுப்பு கூட்டம் ஒன்றுட கற்றையன்களும் இல்லை. கற்றையன் பண்பறிப்பு கூட்டம் ஒன்றின் கற்றையன்கள் இல்லை சரி. கற்றையன் பண்பறை வகுப்பு கூட்டம் ஒன்றின் கற்றையன்கள் பாருங்க இல்லையா. கூட்டம் ஒன்றின் கற்றையன்கள் இல்லை சரி. கூட்டம் ஒன்றின் கற்றையன்கள் பாருங்க இல்லை என்ன இல்லை. அதே மாதிரி கற்றையன் பண்பறை வகுப்பு கூட்டம் 2 கற்றையன்களும் பாருங்க இல்லை என்ன. கற்றையன் பண்பறிப்பு கூட்டம் 2 கற்றையன்களும் பாருங்க இங்க இல்லை சரிடா. இப்ப கூட்டம் 1 கற்றையன் இருந்ததுன்னா குளோரைட் வீழ்வடி வந்திருக்கலாம். கூட்டம் 2 கற்றையன் இருந்ததுன்னா உலோக சல்பைட் வீழ்வடி பாருங்க வந்திருக்கலாம். அதுகள் இல்லை. இதே மாதிரி பாருங்க தயோசல்பேட்டும் பாருங்க இல்லையா. தயோசல்பேட்டும் பாருங்க இல்ல. தயோசல்பேட்டும் இல்லை. ஏன் தயோசல்பேட் இருந்ததுன்னா பாருங்க தெளிந்த கரைசல் வந்திருக்காது. கந்தக வீழ்வடி வந்திருக்கு. தயோசல்பேட் இருந்ததுன்னா தெளிந்த கரைசல் வந்திருக்காடா. கந்தக வீழ்வடி பாருங்க வந்திருக்கும். அப்ப ஒரு தெளிந்த கரைசல் பெறப்படுதுன்னு பாருங்க சொல்றாங்க சரிடா. பிறகு என்ன செய்யறாங்க எல்லா H2S மாற்றப்படும் வரை மேற்குறித்த கரைசலானது கொதிக்க வைக்கப்பட்டது. செறிந்த HNO3 சில துளிகள் சேர்க்கப்பட்டு கரைசல் மேலும் வெப்பமாக்கப்பட்டது. விளைவு கரைசல் குளிர்த்தப்பட்டு NH4Cl NH4OH சேர்க்கப்பட்டது. அப்ப கூட்டம் 2 பெறப்பட்ட வடிவத்துக்கு செய்யற மாதிரி எல்லாமே செய்திருக்காங்க. செறிந்த HNO3 செய்திருக்காங்க. அப்படின்னு சொன்ன Fe2+ இருந்திருந்தா அது என்னவா மாறி இருக்கும் Fe3+ ஆகவே மாறி இருக்கும். இங்க பாப்போம் என்ன ஒரு வெள்ளை நிற வீழ்வடிவு P1 பெறப்பட்டது. வெள்ளை நிற வீழ்வடிவு P1 அல்கோஃபில பாருங்க கற்றையன் பண்பறிவிப்பு கூட்டம் 3 கற்றையன் பண்பறி வகுப்பு சரிடா. கற்றையன் பண்பறி வகுப்பு கூட்டம் 3 சரி அப்படி கற்றையன் பண்பறிப்பு கூட்டம் 3 பாருங்க. கற்றையன் பண்பறிப்பு கூட்டம் 3 கூட்டம் 3 பாருங்க. NH4Cl முன்னிலையில NH4OH சேர்க்கும் போது உங்களுக்கு என்ன அல்குரோஃபி படிவாக்கப்படும். NH4Cl முன்னிலையில NH4OH சேர்க்கப்படும் போது அல்குரோஃபி பாருங்க படிவாக்கப்படும். அதுல ஏலோய்ஸ்ரைஸ் வெள்ளையாக இருக்கும். CROய்ஸ்ரைஸ் என்ன பச்சையில நீல பச்சை. FeOய்ஸ்ரைஸ் செங்கபிலமாக இருக்கும். வீழ்வடிவு பாருங்க வீழ்வடிவு P1 பெறப்படுது. வீழ்வடிவு P1 பெறப்படுதுன்னு சொன்னா அது வெள்ளை நிற வீழ்வடிவு வெள்ளை நிற ஜெலட்டின் போன்ற வீழ்வடிவு. அது ஏலோய்ஸ்ரைஸ் ஆக இருக்குமா ஏலோய்ஸ்ரைஸ் ஆக இருக்குமேன்னு சொன்னா ஏலோய்ஸ்ரைஸ் தான் வெள்ளன் ஏலோய்ஸ்ரைஸ் வெள்ளை ஏலோய்ஸ்ரைஸ் வெள்ளை. இதுல பாருங்க கற்றையன் பாருங்க Al3+ கரைசலா. முதலாவது கற்றையன் பாருங்க கண்டுட்டோம் Al3+ கரைசல் ஏற்றுக்கொள்றீங்களா. அப்படி இல்லைன்னு சொன்னா அல்குரோஃபி என கற்றையன் ஒன்றிப்பு கூட்டம் 3 சொன்னா அல்குரோஃபியாக இருக்குமா. கற்றையன் ஒன்றிப்பு கூட்டம் 3 சொன்னா பாருங்க அல்குரோஃபி. அல்குரோஃபில வெள்ளை நிற வீழ்வடி ஏலோய்ஸ்ரைஸ் மட்டும்தானா. அல்குரோஃபில பாருங்க வெள்ளை நிற வீழ்வடி ஏலோய்ஸ்ரைஸ் மட்டும்தானா. P1 வடிகட்டி அகற்றப்பட்டு வடிதிரவத்தினூடாக H2S செலுத்தப்பட்டது. ஒரு கருப்பு நிற வீழ்வடிவு P2 பெறப்பட்டது. பண்பறிவப்பு கூட்டம் 4க்கான சோதனையில கோணியம் என்னன்னு செய்யும் படிவாக்கப்படும். இதுல கருப்பு நிற வீழ்வடிவுன்னு சொன்னால் கோணியில ஏதாவது ஒன்று இருக்கலாம். கருப்பு நிற வீழ்வடி பாருங்க கோணியில ஏதாவது ஒன்று இருக்கலாம் தெரியாது பாவம். P2 பாருங்க P2 என்ன கோபால்ட் சல்பைடா நிக்கல் சல்பைடா தெரியாது. கோணியில ஏதாவது ஒன்று இருக்கலாம் தெரியாதா. நாங்க என்ன முடிவுக்கு வரையில பார்ப்போம். P2 வடிகட்டி அகற்றப்பட்டு எல்லா H2S மாற்றப்படும் வரை வடிதிரவம் கொதிக்க வைக்கப்பட்டது. கரைசலுடன் அமோனியம் கார்பனேட் சேர்க்கப்பட்டது. ஒரு தெளிந்த கரைசல் பெறப்பட்டது. ஒரு தெளிந்த கரைசல் பெறப்படுதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் பாருங்க. இப்ப கூட்டம் 5க்கான சோதனை எதுவுமே இல்லை. கூட்டம் 5க்கான என்ன கற்றையன்கள் எதுவுமே இல்லை சரி. இதுல இருந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா அப்படி பாருங்க என்ன கூட்டம் 5 கற்றையன் பண்பறிப்பு கூட்டம் 5க்கான என கற்றையன் பண்பறிப்பு கூட்டம் 5க்கான என கற்றையன்கள் எதுவுமே பாருங்க இல்லையா. கால்சியம் கார்பனேட்டோ ஸ்வஞ்சியம் கார்பனேட்டோ பேரியம் கார்பனேட்டோ வரையில. கால்சியம் கார்பனேட்டோ ஸ்வஞ்சியம் கார்பனேட்டோ பேரியம் கார்பனேட்டோ வரல. கற்றையன் பண்பறிப்பு கூட்டம் 5 சொன்னா கால்சியம் 2+, ஸ்வஞ்சியம் 2+, பேரியம் 2+ என்ன கார்பனேட்டாக பாருங்க படிவாக்கப்படுது. கற்றையன் பண்பறிப்பு கூட்டம் 4 சொன்னா என்ன கோணியம் என்ன கோபால்ட் சல்பைட்
நிக்கல் சல்பைடு. MnS ZnS பாருங்க சல்பைடாக படிவாக்கப்படும். அதுவும் இல்லையா? அதுவும் இல்லை. சரி அப்படியே ஓகே ஓகேப்பா. அப்ப நீலி நாளில் பெறப்பட்ட கரைசலுக்கு டேஷ் ஹைட்ராக்சைட் குயினோலின் சேர்க்கப்பட்டது. மஞ்சள் பச்சை விழுபடி உருவாகியது. அப்ப Mg2+ இருக்கிறாரா? Mg2+ ஃபேமிலி இருக்கிறார். அது P3யா? P3ன்னு சொல்றாங்களா? இல்ல. அப்படின்னு பாருங்க, மூன்றாவது கற்றையனாக நாங்க ஐடென்டிஃபை பண்றது Mg2+. மூன்றாவது கற்றையனாக ஐடென்டிஃபை பண்றது Mg2+. இரண்டாவது கற்றையன் கோபால் 2+ஆ நிக்கல் 2+ஆ தெரியலப்பா. கோபால் 2+ஆ நிக்கல் 2+ஆ பாருங்க தெரியல. இப்ப கற்றையன்கள் 3ல 2 கண்டுட்டேன். ரெண்டாவது பாருங்க கோபால் 2+ஆ நிக்கல் 2+ஆன்னு சொல்லி பார்க்கணும். அணையன்களை இனிதான் பார்க்க போறோம். அணையன்களை இனிதான் பார்க்க போறோம். இது கற்றையன் பண்றப்ப கூட்டம் மாறல பாருங்க. Mg2+க்கான சோதனை மட்டும்தான். அதுக்காக நாங்க சேர்க்கிற சோதனை பொறுப்பே 8- ஹைட்ராக்சைட் குயினோலின். சரியா? 8- ஹைட்ராக்சைட் குயினோலின் மஞ்சள் பச்சை விழுபடியோ அல்லது மஞ்சள் பச்சை சிக்கல் விளைவாக்கப்படும். இருக்கிற டைம் காண நீ என்ன ரிசல்ட்ஸ்ல இருந்தாலும் ஏக்கு போகலாமடா, ஒரு சிக்கலும் இல்லை, குழம்பாது. சரிதானே? வடிவா படிக்கப்பாரு. டைம் வேஸ்ட் பண்றதுல எப்படி நாங்க குறைக்கலாம்ன்றதை பிளான் பண்ண நிச்சயமாக ஜெயிக்கலாம். ஃபுல் டைம் படிக்க பாரு, ஃபுல் டைம் படிக்க பாரு. சரிடா? இருக்க டைம் வடிவா பயன்படுத்தினோம்னா ஜெயிச்சிடலாம். இனி படிக்க போறதா நாங்க ரிசல்ட்ஸை தீர்மானிக்க போதும். ஓகே பாருங்க, P1, P2 ஆகிய வீழ்வடிவுகளுக்கான பரிசோதனைகள். P1க்கு மிகியாக NaOH சேர்க்கப்பட்டது. வீழ்வடிவு கரைந்து தெளிந்த கரைசல் பெறப்பட்டது. பேலோய்ஸ் ரைஸ் பாருங்க, ஈரியல் மிகியான வெண்காரத்துல கரையும் நிறமற்ற கரைசல் வரும். ஓகே. P2 ஆனது அரச நீரில் கரைக்கப்பட்டது. அரச நீர்னு சொல்லியிருக்கோம். HCl-ம் HNO3 பாருங்க 3:1 ரேஷியோல பாருங்க இருக்குமா? ஓகே. அதுக்கு துளி துளியாக அமோனியா சேர்க்கப்பட்டது. பச்சை நிற வீழ்வடிவு P2 உருவாக்குது. பச்சை நிற வீழ்வடிவு P2 உருவாக்குறது. பாருங்க, இப்ப இதை கரைக்கிறவங்க கோபால் சல்பைட் நிக்கல் சல்பைட் பாருங்க அரச நீர்லாம் கரையும். கோபால் சல்பைட் நிக்கல் சல்பைட் அரச நீர்ல பாருங்க கரையும். சரிடா? கோபால்ட் சல்பைட் கோபால் சல் அக்வா ரெஜியான்னு சொல்லுவோம். அரச நீரை பாருங்க அக்வா ரெஜியாண்டு பாருங்க சொல்லுவோம். அரச நீர்ல பாருங்க கரையும். நிக்கல் சல்பைட் பாருங்க அரச நீர்ல பாருங்க கரையும். அரச நீர்னு சொன்னா அப்படி அக்வா ரெஜியாவா? அக்வா ரெஜியா, அக்வா ரெஜியா. சரி அப்படியே அமில ஊடகத்துல Mn2+ தான் எப்படி நிறமற்றது. அமில ஊடகத்துல பாருங்க கோபால் 2+ என்ன பிங்கா தான் இருக்கு மேடம். அமில ஊடகத்துல பாருங்க கோபால் 2+ என்ன பிங்கா தான் இருக்கும். சிக்கல் இல்லை. அமில ஊடகத்துல பாருங்க கோபால் 2+ என்ன பிங்கா தான் இருக்கு மேடம். கோபால் 2+ மென் சோப்பாக இருக்கு மேடம். கோபால் 2+ பாருங்க மென் சோப். கோபால் 2+ மென் சோப். அப்ப நிக்கல் 2+ பாருங்க நிக்கல் 2+ எப்படி இருக்கு மேடம்? பச்சையாக இருக்கு மேடம். நிக்கல் 2+ பாருங்க பச்சையாக இருக்கு. சிக்கல் இல்லை. நிக்கல் 2+ என்ன நிக்கல் 2+ பாருங்க பச்சையாக இருப்பாரா? நிக்கல் 2+ பச்சையாக பாருங்க இருப்பார். ஓகே. இப்ப நிக்கல் 2+ பிளேல என்ன பச்சையாக இருக்குமா? நிக்கல் 2+ பாருங்க பச்சையாக பாருங்க இருப்பார். ஓகே. நிக்கல் 2+ பச்சை. அப்ப NH4 பாருங்க துளி துளியா சேர்க்கும் போது நிக்கல் ஹைட்ராக்சைடு பாருங்க பச்சையாக வீழ்வடிவாகும். நிக்கல் ஹைட்ராக்சைடு பாருங்க பச்சையாக வீழ்வடிவாகுமா? பச்சையாக வீழ்வடிவாகும். கோபால்டஸ் ஹைட்ராக்சைடு என்ன? கோபால்டஸ் ஹைட்ராக்சைடு பாருங்க என்ன? அது மென்சுவப்பாக வீழ்வடிவாகும். மென்சுவப்பாக வீழ்வடிவாகும். இதுக்கு துளி துளியாக அமோனியா கரைசல் பாருங்க சேர்க்கிறோம். துளி துளியாக அமோனியா கரைசல் சேர்க்கிறோம் அல்லது துளி துளியாக NaOH கரைசல் பாருங்க சேர்த்தோம்னா எங்களுக்கு நிக்கல் ஹைட்ராக்சைடு பச்சை நிற வீழ்வடிவு பெறப்படும். ஆகவே எங்களுக்கு இது கோபால்ட் சல்பைடு அல்ல. கோபால்ட் சல்பைடு அல்ல, நிக்கல் சல்பைடா? நிக்கல் சல்பைடு. நிக்கல் சல்பைடுன்னு சொன்னா இரண்டாவது கற்றையன் பாருங்க கோணியம்னால நிக்கல் 2+. இது பாருங்க கற்றையன் பண்றப்ப கூட்டம் 3 அல்குரோஃபில Al3+. கோணியம்னால பாருங்க நிக்கல் 2+. கற்றையன் பண்றப்ப கூட்டம் 4. இது பாருங்க கற்றையன் பண்றப்ப கூட்டம் 6. கூட்டம் 6. கோபால் 2+ என துளி துளியாக அமோனியா கரைசல் சேர்த்தோம்னா அல்லது துளி துளியாக வெண்கார கரைசல் சேர்த்தோம்னா கோபால்டஸ் ஹைட்ராக்சைடு மென்சிவப்பு நிறமான வீழ்வடிவு பெறப்படுமா? கோபால்டஸ் ஹைட்ராக்சைடு மென்சிவப்பு நிறமான வீழ்வடிவு பெறப்படும். அப்ப ஐடியா எடுத்துட்டேன். ஐடியா எடுத்தாச்சு. ஓகே பாருங்க, P2 ஆனது அரச நீரில் கரைக்கப்பட்டது. அதுக்கு துளி துளியாக அமோனியா சேர்க்கப்பட்டது. பச்சை என்ற வீழ்வடிவு P3 உருவாக்கியது. P3 தான் பாருங்க நிக்கல் ஹைட்ராக்சைடு. P3 நிக்கல் ஹைட்ராக்சைடாக இருக்குது. P3 பாருங்க நிக்கல் ஹைட்ராக்சைடாக பாருங்க இருக்குதா? P3 நிக்கல் ஹைட்ராக்சைடு. சரி, P3 பாருங்க P3 நிக்கல் ஹைட்ராக்சைடு. என்ன? P3 ஆனது நிக்கல் ஹைட்ராக்சைடு. தொடர்ந்து அமைன் சிக்கலை கொண்டு வர பார்ப்பாங்களே. என்னவா? P3க்கு மிகியாக அமோனியா சேர்க்கப்பட்டது. கடும் நீல கரைசல் S1 உருவாகியது. கடும் நீல கரைசல் S1 பாருங்க உருவாகியது. S1 ஆனது பாருங்க நிக்கல் 2+ அமைன் சிக்கல். நாங்க பார்த்தலாம் அப்படி எத்தனையோ தூரம் பார்த்துட்டோம். NiNH3 6 times 2+ பாருங்க NiNH3 6 times 2+ பாருங்க இது கடும் நீலம் என்று சொல்றாங்களா? கடும் நீலம் என்று பாருங்க சொல்றாங்களே. நிக்கல் ஹைட்ராக்சைடு அமோனியா சேர்த்து விட்டீங்கன்னு சொன்னா பாருங்க பச்சை நிற வீழ்வடிவு கரைந்து பாருங்க என்ன நடக்கும்? எங்களுக்கு நீல நிற கரைசல் பாருங்க பெறப்படுமா? பச்சை நிற வீழ்வடிவு கரைந்து பாருங்க
நீல நிற கரைசலானது பெறப்படும். இது பாருங்க என்ன சொல்லுவோம், NiNH3 6 times 2 plus NiNH3 6 times 2 plus ஆக பாருங்க இருக்கிறேன். இது பாருங்க என்ன NiNH3 என்ன NiNH3 6 times 2 plus ஆக பாருங்க இருக்குமா. NiNH3 6 times 2 plus கரைசல். NiNH3 6 times 2 plus கரைசல். இது கடும் நீளமாக இருக்குமா, கடும் நீளமாக பாருங்க என்ன கடும் நீளமாக பாருங்க இருக்கு. ஓகே. P3 ஆனது ஐதான அமிலத்தில் கரைக்கப்பட்டு சரிந்த HCl சேர்க்கப்பட்டது. என P3 ஆனது என்ன P3 நிக்கல் ஹைட்ராக்சைடு, நிக்கல் ஹைட்ராக்சைடு ஐதான அமிலத்தில் கரைக்கப்பட்டு சரிந்த HCl சேர்க்கப்பட்டது. மஞ்சள் நிற கரைசல் H2 பெறப்பட்டது. மஞ்சள் நிற கரைசல் H2 சொன்னா NiCl4 2 minus பை மஞ்சள் நிற கரைசல் H2 பாருங்கள் NiCl4 2 minus NiCl4 2 minus மஞ்சளாக இருக்கும். NiCl4 2 minus பாருங்க மஞ்சள். இது மென்காரம் நிக்கல் ஹைட்ராக்சைடு மென்காரம், நிக்கல் ஹைட்ராக்சைடு மென்காரம் ஐதான அமிலத்துல கரைச்சமண்டா, ஐதான அமிலத்துல கரைச்சமண்டா நிக்கல் 2 பிளஸ் பச்சையாக இருக்கும். ஐதான அமிலத்துல கரைச்சமண்டு சொன்னா நிக்கல் 2 பிளஸ் பாருங்க பச்சையாக இருக்குமா. ஐதான அமிலத்துல கரைச்சமண்டு சொன்னா நிக்கல் 2 பிளஸ் ஆனது பச்சையாக பாருங்க இருக்கும். சரிதானே? ஐதான அமிலத்துல கரைச்சமண்டு சொன்னா நிக்கல் 2 பிளஸ் பாருங்க பச்சையாக இருக்கும். சரி அப்படின்னு பா நிக்கல் 2 பிளஸ் என்ன நிக்கல் 2 பிளஸ் பச்சை நிக்கல் 2 பிளஸ் பச்சையாக பாருங்க இருக்கும். நிக்கல் 2 பிளஸ் பச்சை. இதுக்கு நாங்க சரிந்த HCl சேர்த்தோம்டா. பாருங்க இதுக்கு சரிந்த HCl பாருங்க சேர்க்கிறோம். நிக்கல் 2 பிளஸுக்கு சரிந்த HCl சேர்த்தோம்னு சொன்னா NiCl4 2 மைனஸ் நிக்கல் 2 பிளஸ் பாருங்க சரிந்த HCl சேர்த்தோம்னு சொன்னா NiCl4 2 மைனஸ் மஞ்சளாக பாருங்க இருக்கு. பாருங்க CuCl4 2 மைனஸ் NiCl4 2 மைனஸ் FeCl4 மைனஸ் MnCl4 2 மைனஸ் பாருங்க மஞ்சளாக இருக்கு. NiCl4 2 மைனஸ் பாருங்க மஞ்சளாக இருக்குமா. குளோரைட் சிக்கலைன் மஞ்சள் NiCl4 2 மைனஸ் மஞ்சளாக பாருங்க இருக்க. சரிடா, அதான் H2 சொல்லி சொல்றாங்களே H2. P3 ஆனது ஐதான அமிலத்தில் கரைக்கப்பட்டு சரிந்த HCl சேர்க்கப்பட்டது. மஞ்சள் நிற கரைசல் H2 பெறப்பட்டது. ஓகே. எங்களுக்கு கற்றையன்கள் சரி, கற்றையன்களுக்கான உறுதிப்பாட்டு சோதனைகள் எல்லாமே சரி. இனி அணையன்களை பார்ப்போம். அணையன்களுக்கான சோதனை. எக்ஸுடன் பேரியன் நைட்ரேட் கரைசல் சேர்க்கப்பட்டது. ஒரு வெள்ளை நிற வீழ்வடிவு P4 உருவாக்கியது. வீழ்வடிவு P4 வடிகட்டி வேறாக்கப்பட்டு ஐதான HCl சேர்க்கப்பட்டது. வெள்ளை நிற வீழ்வடிவு P4 கரையவில்லை. ஐதான HCl கரையாத பேரியம் சம்பந்தப்பட்ட வீழ்வடிவு சொன்னா அது SO4 2 மைனஸ் ஆக இருக்கு. SO4 2 மைனஸ் ஆக இருக்கும். SO4 2 மைனஸ் ஆக இருக்கும். சரி அப்படின்னு SO4 2 மைனஸ் வைங்க. P4 பாருங்கள் P4 எது பேரியம் சல்பேட்டா. P4 பாருங்கள் P4 ஆனது பேரியம் சல்பேட்டாக இருக்கும். பேரியம் சல்பேட் ES சல்பேட் பாம்பில் எந்த ஒரு அமிலத்திலும் கரையாத வீழ்வடிவாக இருக்கும். பேரியம் சல்பேட் ES சல்பேட் பாம்பில் எந்த ஒரு அமிலத்திலும் கரையாத வீழ்வடிவாக பாருங்க இருக்கும். சரிடா? ஓகே. பேரியம் சல்பேட் ES சல்பேட் பாம்பில் எந்த ஒரு அமிலத்திலும் கரையாத வீழ்வடிவு. ஓகே. அடுத்த வீழ்வடிவு P4 வடிகட்டி வேறாக்கப்பட்டு ஐதான HCl சேர்க்கப்பட்டது. வெள்ளை நிற வீழ்வடிவு P4 கரையவில்லை. ஓகே. அடுத்தது 8வது பர்சோனே. இது 8வது பர்சோனை இலக்கம் பாருங்க கொடுத்திருக்காங்க. ஓகே. 8வது பர்சோனை 2 வடிதிரவத்தின் ஒரு பகுதிக்கு நைட்ரேட் சேர்க்கப்பட்டது. ஒரு வெள்ளை நிற வீழ்வடிவு P5 பெறப்பட்டது. சூடாக்கும் போது வீழ்வடிவு P5 கரைந்தது. அதை குளிர்விக்கும் போது ஊசி பளிங்குகளாக படிந்தது. அப்ப ஈயத்திரை இலைட்டுகள் வெப்பத்துக்கு உறுதியற்றவர்கள். PbCl2 வெள்ளை, PbBr2 பாருங்க வெள்ளை, PbCl2 வெள்ளை, PbBr2 பாருங்க வெள்ளை, PbI2 பாருங்க மஞ்சளாக இருக்குமா. PbCl2 வெள்ளை, PbBr2 வெள்ளை, PbI2 பாருங்க மஞ்சளாக இருக்கு. அடுத்த அயன் Cl மைனஸா Br மைனஸான்னு தெரியல பாப்போம். ஓகே. 8 வடிதிரவத்தின் மற்றைய பகுதிக்கு AgNO3 சேர்க்கப்பட்டது. ஒரு வெளிர் மஞ்சள் வீழ்வடிவு பெறப்பட்டது. P6. அப்ப AgBr P6 என்றது AgBr. சரியா? P6 வச்சுதான் பாருங்க. P6 வச்சுதான் நாங்க இதை கண்டுபிடிக்கலாம். P6 வச்சுதான் கண்டுபிடிக்கலாம். அப்ப இது Br மைனஸ் P5 பாருங்க. P5 என்றது PbBr2. P5 என்ன PbBr2. P6 பாருங்க. P6 என்ன AgBr. P6 பாருங்க Ag ஐடியா பாருங்க. நீங்க பாருங்க கேள்வியோட வச்சுட்டோம். இதுல கட்டாயமோட சி பாட்ல இருக்கிற வாரான கேள்வியை செய்யுங்க. கட்டையன் பண்றிப்பு அணையன் பண்றிப்பு எல்லாத்துக்கும் பாருங்க. யூடியூப்ல பாருங்க வீடியோஸ் போட்டிருக்கேன். தேவையானாக்கள் பார்த்துக்கொள்ள முடியலடா ஒப்படாதான் இருக்கேன். இன்ஆர்கானிக் ஷார்ட்கட் வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம். இது இன்றைக்கு பாருங்க நாங்க இன்ஆர்கானிக்க ரீகால் பண்ண மாதிரி இருக்கேன். இன்ஆர்கானிக் இலக்கான பாடம் தானே என்ன சொல்றீங்க? எதுவும் சாத்தியம். சிக்கனில் கேள்வியை பார்ப்போம். ஓகே. கரைசல் எக்ஸில் உள்ள 3 கற்றையன்களையும் 2 அணையன்களையும் இனம் காண்பு. என்ன காரணங்கள் அவசியம் இல்லை. கற்றையன்கள் Al3+ நிக்கல் 2+ Mg2+. அணையன்கள் பாருங்க Br- SO4 2-.
P1 தொடக்கம் P6 வரையான வீழ்வடிகளுக்கான ரசாயன சூத்திரங்களையும் S1 S2 ஆகிய கரைசல்களுக்கான ரகங்களுக்கான மனிதங்களின் ரசாயன சூத்திரத்தையும் எழுதுங்க. ஓகே ஓகே பில் ஓகே. இதுல பாருங்க 75 மார்க்ஸ் உரிய கேள்வியடா. இது 75 மார்க்ஸ் உரிய கேள்வி. இப்ப P1 பாருங்க, P1 ஏலோஸ் ரைஸ், P2 பாருங்க NiS, P3 பாருங்க நிக்கல் ஹைட்ராக்சைடு, P4 பேரியம் சல்ஃபேட், P5 பாருங்க PbBr2, P6 பாருங்க AgBr, S1 NiNH3 6 times 2 plus S2 பாருங்க NiCl4 2-. ஓகே கிளியர் பாருங்க. பரிசோதனை 2 போது H2S அகற்றப்படும் வரை கரைசல்கள் கொதிக்க வைக்கப்படுவதற்கான காரணம் யாருன்னு சொல்லி கேட்கிறாங்க. சரிடா. அப்ப பரிசோதனை 2ல H2S அகற்றப்படும் வரை கரைசல்கள் கொதிக்க வைப்பதற்கான காரணம் யாது? சரியா? இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா அப்படி பாருங்க. சரிந்த H3 போட்டு நாங்க கொதிக்க வச்சோம்னு சொன்னா H2S பாருங்க ஒட்சியேற்றப்படும். சரிந்த H3ஆல H2S ஒட்சியேற்றத்துக்கு உட்படும். சரிந்த H3ஆல பாருங்க H2S ஒட்சியேற்றத்துக்கு உட்படும். அப்ப கரைசலுக்குள்ள கந்தக குழிபடி இருக்கு. சரிந்த H3ஆல H2S பாருங்க ஒட்சியேற்றத்துக்கு உட்படும். கரைசலுக்குள்ள கந்தக குழிபடி பாருங்க இருக்கு. சரி, அது விளங்கிட்டாமே. சரிந்த H3 நாங்க என்ன செய்யறோம்? கூட்டம் 2லிருந்து பெறப்பட்ட வடிவத்துக்கு H2S கொதிக்க வச்சு வேறாக்கி போட்டு வெளியேற்றி போட்டோம். அதுதானே சரிந்த H3 போட்டு சூடாக்குறோம். H2S இருக்கைக்குள்ள சரிந்த H3 போட்டு சூடாக்கி விட்டீங்கன்னு சொன்னா H2Sல இருக்கிற கந்தகமானது பாருங்க -2 கந்தகம் S ஆக வீழ்வடிவாகும். அது எங்களை பரிசோதனைக்கு இடையூறு ஏற்படுத்தும். பரிசோதனை பார்வையில் இடையூறு ஏற்படுத்தும். அடுத்தது பாருங்க, நாங்க அமோனியம் குளோரைட் முன்னிலையில அமோனியம் ஹைட்ரோக்சைடு சேர்க்கைக்குள்ள H2S இருந்தாடா கூட்டம் 4 கட்ரைன் பண்றப்போ கூட்டம் 4 சல்பைடும் பாருங்க படிவாக்கப்படும். நீங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னா அமோனியம் ஹைட்ரோக்சைடு முன்னிலையில அமோனியம் குளோரைட் முன்னிலையில அமோனியம் ஹைட்ரோக்சைடு பாருங்க சேர்க்கிறோம். அல்ப்ரோபி கட்ரைன் பண்றப்போ கூட்டம் 3க்கான சோதனை. அந்த சந்தர்ப்பத்தில் பார்வையில் NiS ஆனது படிவாக்க பார்க்குமா? NiS ஆனது பார்வையில் படிவாக பார்க்கும். NiS ஆனது படிவாகி இருக்கும். அதான் காரணம். அதான் பார்வையில் காரணம். இப்ப நிக்கல் சல்பைட் ஆனது வீழ்படிவாக இருக்கும்னு சொல்லணும். கூட்டம் 4 கற்றையன்கள் பாருங்க. கற்றையன் பண்றப்போ கூட்டம் 4 கற்றையன்கள் அமோனியம் ஹைட்ரோக்சைடு அமோனியம் குளோரைட் சேர்க்கைக்குள்ள வீழ்படிவாகும்னு சொல்லணும். அடுத்த H2S ஆனது சரிந்த H3ஆல ஒட்சியேற்றப்படும் பாருங்க சொல்லணும். ஏன்னா ஓகே. பி பார்ட் பாருங்க. பி பார்ட் நான் இன்னொரு நாள் பாருங்க பாப்படா சிக்கல் இல்ல. ஏன்னா கல்குலேஷன் இதுகள் பாருங்க போடுவோம்டா குயிக்காக அப்ளை செய்வோமே. ஓகே 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 நோட் பண்ணுங்கடா. வெரி குட் வெரி குட் வெரி குட். இலகுவான ஐடியாசன். அப்படியே நாங்க டி பிளாக் செமினாரும் செய்துட்டோம்டா. இலகுவான ஐடியாசன். இலகுவான ஐடியா சிம்பிளாக பாருங்க பார்க்கிறோம். ஓகே ஓகே வெரி குட் வெரி குட். நோட் பண்ணுங்க. சரி எப்படி பாப்போம். இப்படி நாங்க சந்திப்போம். என்ன நாளையான கிளாஸ்ல சந்திப்போம். அப்படி நாளையான கிளாஸ்ல பாருங்க நாங்க 1ஆம் தேதி ஐந்து சமநிலை கேள்விகள் செய்வது ஸ்டார்ட் பண்ணோம். குரூப்ல பாருங்க. குரூப்ல டியூட் போட்டுருக்கு தாயடா. குரூப்ல டியூட் போட்டுருக்கு. ஒரு பிரிண்ட் அவுட் பண்ணி வைங்கடா. சரியா? இப்ப நாங்க ஒரு செக்ஷன்ஸாக கவர் பண்ணுவோம். குயிக்காக பாருங்க. ஏன்னா அடுத்த பாடங்கள் எலக்ட்ரோ அவத்தை எல்லாம் செய்வோம்டா. MCQ பாருங்க செய்வோம். சரி எப்படி? ஓகே தேங்க்யூ. சத்தம் போட்டு சொல்லுங்க. எதுவும் சாத்தியம். நிச்சயமாக ஜெயிக்கலாம். எப்படி இருந்தது கிளாஸ்? விடியோசனமாக இருந்ததா? என்ன வெரி குட்டா. தேங்க்யூ. தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணுங்கடா. என்ன ஓகே.
அடுத்து எங்கள்கிட்ட வாட்ஸ்அப் சேனல் இருக்கா, ஷேர் பண்ணி தாங்க அப்படியே. இப்போ எங்களுக்கு என்ன 10K நாங்கள் ரீச் பண்ணி கொண்டு இருக்கிறோம்டா, கொஞ்சம் தான் இருக்குது. நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படியே குயிக்காக பாருங்க, நாங்கள் 10K அச்சீவ் பண்ணலாம் அப்படியே. என்ன பாருங்க, கூடுதலான ஒர்க் அவுட் பாருங்க செய்யலாம். சரிடா, ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ பிளேன், தேங்க்யூடா, சந்திப்போம். நிச்சயமாக ஜெயிப்போம். தொடர்ந்து ஒர்க் பண்ணுங்க, வேறு லெவல்ல பாருங்க சாதிக்கலாமா. ஓகே 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 பிளேன், ஓகே தேங்க்யூடா, தேங்க்யூ பிளேன், டேக் கேர்டா. ஓகே பாய் பிளேன், பாய்.